ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தமஸ் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கணும். நையாயிக மதத்துல எத்தனை திரவியங்கள்? ஒன்பது திரவியங்கள். நையாயிகன்னு சொல்றது வந்து 9 திரவியங்கள் சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் கூட சேர்த்து காலம், திக்கு, ஆத்மா, மனசு 4 சேர்த்தா 9 திரவியங்கள். மீமாம்சகன் என்ன சொல்றாங்கன்னா, மீமாம்சகன் மட்டும் கிடையாது, நம்ம கூட வேதாந்திகள் கூட தமசு அப்படின்ற நம்ம நையாயிகள் தான் இருக்கட்டும். மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னா, தமசு அப்படின்னு தனித்து ஒரு திரவியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமஸ் அப்படின்றது வந்து இருட்டுன்னு தனியா ஒரு திரவியம் இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். அது இந்த மீமாம்சகன் சொல்றான். சரி, தமஸ் இருட்டு அப்படின்றது ஏன் ஒரு தனி திரவியமா ஒத்துக்கணும் என்றால், திரவியத்துக்கு என்ன தன்மைனா அதுக்கு நிறம் இருக்கும். நிறம் இருந்தா கண்டிப்பா திரவியம் தான். தமசானது கருப்பா இருக்கா, இருளானது கருத்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ நிறம்ன்றது அந்த பண்பு இருக்கு. அப்போ இருள் அப்படின்றது ஒரு திரவியம் தானே, ஏன்னா நிறத்தை கொண்டபடியினால. இங்க வந்து அனுமான பிரயோகம் யாராவது முயற்சி செய்ய முடியுமா? பக்ஷம், சாத்தியம், ஹேது அந்த வகையில என்ன சொல்லலாம்? பிருத்விக்கு நிறம் இருக்கு, இல்ல தேஜஸ்க்கு நிறம் இருக்கு, அது திரவியமா இருக்கு. அது போல தமஸ் வந்து கருப்பா இருக்க நிறம் இருக்கு, அதனால அதுவும் திரவியம் தானே. சரி, இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, தமஸ் திரவியம், ரூபம் இருக்கிறபடியினால் எப்படி எங்க ரூபம் இருக்குமோ அது அதெல்லாம் திரவியம். தேஜஸ் அப்படிதானே, தேஜஸ்ல ரூபம் இருக்கு, அது திரவியம் தானே அப்படின்னு. இதுதான் நம்ம அனுமானத்துல பாக்குற பக்ஷம், சாத்தியம், ஹேது. அதுக்கு ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம் காட்டும். இது ஒரு விதமான அனுமானம். என்ன, இருள் அப்படின்றது திரவியம் அப்படின்னு காண்பிக்க. மத்தொன்னும் இருக்கு, இருளானது போகிறது அப்படின்னு, இருட்டே போயிடுது அப்படின்னு சொல்றோம். அப்போ செல்லுதல் அப்படின்ற கிரியா அது இருக்கிறபடினாலும் இருள் அப்படின்றது திரவியம். இப்ப 2வது அனுமான பிரயோகம் என்னது? தமஸ் திரவியம், செயல் இருப்பதால். அப்புறம் எப்படி மற்ற எங்கெங்கெல்லாம் செயல் இருக்கோ அதெல்லாம் திரவியம் தானே. அப்போ அதுக்கு உதாரணம் இதான் வியாப்தி. எங்கெங்கெல்லாம் செயல் இருக்கோ அதெல்லாம் திரவியம் தானே. பிருத்வி அசைகிறது. ஆமா, ஏதோ எந்த பொருளான அசைகிறது. மரம் அசைகிறது, மரம் பிருத்திவிதான். மரம் அசைகிறது, மரத்துல என்ன இருக்கு, அது திரவியமானதாக இருக்கு. அதுல செயல் அப்படின்ற பண்பு இருக்கு. ஆக எங்க செயல் இருக்கோ அங்கு அதெல்லாம் திரவியமாச்சு. தமசும் திரவியம் தான். ஆக இந்த மாதிரி 2 ஏத்துக்களால தமசானது திரவியம் அப்படின்னு. இந்த 2 ஏத்துவல மேலும் பரத்தம் அபரத்தம் அப்படின்னாலும் ஏத்து இருக்கு. அது இந்த 2 திரவியம் பிரதானமா இந்த 2 ஏத்துக்களை கொண்டு தமசானது திரவியம் அப்படின்னு மீமாம்சகர் சொல்றான். நையாயிகன் என்ன சொல்றான் அப்படின்னா, தமஸ் அப்படின்றது தனி திரவியம்னு ஏத்துக்க வேண்டாம். தமசுன்றது ஒளியினுடைய இன்மை, அவ்வளவுதான். தேஜஸினுடைய அபாவம் அப்படின்றதுதான் நையாயிகன் சொல்றான். ஏன் இப்படி கொள்ளணும்? தமசு திரவியம் அப்படின்றதுக்கு மீமாம்சகன் 2 யுக்திகள் சொன்னானே. நையாயிகன் ஏன் இப்படி சொல்றான்? தமசுன்றது வந்து வெறும் தேஜஸினுடைய அபாவம் அப்படின்னு தான் கொள்ளணும் அப்படின்னா, அவன் என்ன சொல்றான்னா, என்ன ஒரு திரவியமாக இருந்தாலும் அது கண்ணால காணறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அங்க என்ன தேவைப்படுறது? இருட்டு அறையில
பார்க்க முடியாது. அப்போ ஒரு பொருளை கண்ணால காணறோம் அப்படின்னாலே இப்ப என்ன தேவைப்படுவாங்க? ஒளி தேவைப்படும், பிரகாசம் தேவைப்படும். ஆனால் தமச கண்ணால காணறோம் அப்படின்னு நீ சொல்ற மீமாம்சகனே, தமச காணும் பொழுது நீ ஒளிய கொண்டு பாப்பியா அப்படின்னு கேட்கிறான். அப்போ எல்லா கண்ணால காணக்கூடிய பொருள்கள், பிரத்யட்சமான கண்ணுக்கு பிரத்யட்சமான பொருள்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒளி இருந்தாதான், வெளிச்சம் இருந்தாதான் கிரகிக்க முடியும் அப்படின்னு இருக்காது. தமசம் அப்படி இல்லையே. அப்ப தமசு வந்து ஒரு திரவியம்னே சொல்ல முடியாது. அது என்னதுன்னா ஒளியினுடைய இன்மை, தேஜசனுடைய ஆஹா, அவ்வளவுதான் தமசு என்றது அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ இந்த மீமாம்சகன் சொன்ன 2 யுக்திகள் இருக்கு. தமசு இருள் அப்படின்னா அப்போ அதுக்கு நிறம் அப்படின்றது நம்ம சொல்றோமே, நிறத்தை கொண்டது திரவியம் தானா அப்படின்னா, அது தமசானது நிறத்தை கொண்டு இருக்கு, கருத்த நிறத்தை கொண்டு இருக்குன்றது ஒரு பிரமம். எப்படின்னா நம்ம கண்ணை மூடுறோம், கண்ணை மூடினா நமக்கு ஒரு கருத்த நிறம் தெரியும். அப்ப அதுக்கு உள்ள ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு அர்த்தமான. இப்போ கண்ணை திறக்கிறோம் ஒண்ணும் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியாது. கண்ணை மூடினவனே என்ன பெருசா இருக்கு, உள்ள பொருள் ஏதாவது உண்டாக போடுதானே. அப்போ அந்த கருத்த நிறம் என்னது, அது ஒரு பிரமம், அது இல்யூஷன், அவ்வளவுதான். கருத்த நிறத்தை கொண்ட ஒரு பொருளை பார்க்கிறோம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது, அது ஒரு இல்யூஷன், அவ்வளவுதான். எப்படி வந்து இந்த இல்யூஷன், இது எப்படிப்பட்ட ஒரு இல்யூஷன் அப்படின்னா, நான் தப்பா புரிஞ்சுட்டேன் அந்த மாதிரி இல்யூஷனோ அந்த மாதிரி கிடையாது. இது எப்படிப்பட்ட இல்யூஷன் அப்படின்னா, எப்பவுமே இருக்கிற இல்யூஷன். பஞ்சகாமல நோய் இருக்கிறவன் அவன் எப்போ வந்து சங்கத்தை பார்த்தாலும் அவனுக்கு அது பீத்தமாதான் தெரியும், மஞ்சளாதான் தெரியும். சரியா? அவனுக்கு அது மஞ்சள்ன்றது தவறு அப்படின்னு தெரிஞ்சவருமே அது மஞ்சள் அப்படின்னு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் அது. அதை கண்ணை போட்டு அதே போலதான் இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம ஒரு மாதிரி பர்சீவ் பண்றோம், ஏதோ டார்க் கலர் கொண்டதான் அப்படி பர்சீவ் பண்றோம், அதெல்லாம் பிரமம் தான் அப்படின்னு. அது ஒண்ணு. சரி, தமசானது போறதே அப்படின்னு வீழ்வானம் வெள்ளெருமை செய்து வீணமையா கனையிருள் அகன்றது. அழகாக சொல்றாரு, கனை இருள், கனைக்கக்கூடிய இருளானது, ஒளிக்கக்கூடிய இருளானது அகன்றது அப்படின்னு சொல்றாரு. ஆக அதுல செயல்பாடுன்றது இருக்கே தமசுல அப்படின்னா அதுவும் வந்து பிரம்மம் தான். என்னன்னா கண்ணீருள் பண்ணிக்கணும். கனையிருள் அகல்றது அப்படின்னா அங்க எப்போ அகன்று போகும், வெளிச்சம் வந்தாதான். ஆனா கீழ்வானம் வெள் அப்படின்னு அது வெளுக்கணும். அந்த வானம் வெளுத்ததே இருந்தால்தான் அப்பதான் இருட்டானது அகன்றுவோம். அப்ப அங்கேயும் கூட இருட்டுக்குன்னு ஒரு செயல் கிடையாது, ஒளியினுடைய செயல். அந்த ஒளியினுடைய செயலை நம்ம இருட்டுல ஆரோபம் பண்றோம், ஏறிடறோம் இருட்டுல. தர்க்க கிரந்தங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தீப அபசரண கிரியா அப்படின்னு சொல்லுவாரு. காட்டுல போகும்பொழுது தீவெட்டி இருக்கு, தீப்பந்தம் இருக்கு, தீப்பந்தத்தை பிடிச்சுன்னு போறோம். தீப்பந்தத்தை பிடிச்சுன்னு போகும்போது என்ன ஆகும், எதிரில இருள் இருக்கும், இருள் அப்படியே அகன்று போற மாதிரியே இருக்கு. அப்ப என்ன அது, நம்ம என்ன ஒரு செயலை நம்ம ஏறிடுறோம் அந்த இருட்டுல அப்படின்னா, இந்த தீப்பந்தத்தை பிடிச்சுட்டு போறோம் இல்லையா, தீப்பந்தம் மூவா இருக்கு, அதுல செயல் இருக்கு. சோ அந்த ஒரு செயலையத்தான் நம்ம வந்து இருட்டுல நம்ம வந்து இது பண்றோம், ஆரோபம் பண்றோம் அப்படின்னு. அதான் நேர ஆரோபம் பண்றதுன்றது வந்து இப்போ இந்த தீபம் வந்து மூவாது அப்படின்னு நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆக அதுல இருக்கக்கூடிய ஒரு செயல் அது கனெக்டடா. இப்போ நம்ம ட்ரெயின்ல உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க, ரிலேட்டிவ் மோஷன்லாம் இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம அப்படியேதான் இருப்போம் ட்ரெயின்ல, பக்கத்து ட்ரெயின் தான் உண்மையா நகரம் இருக்கு, இல்லாட்டி நம்ம நகரமோ ஏதோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்ம நகரமோ இல்லாட்டி நம்ம அப்படியே இருக்கோம், ஏதோ ஒண்ணு நம்ம அப்படியே இருக்கோம். அந்த ட்ரெயின் தான் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு, என்னது, நம்ம மூவ் ஆகிற மாதிரி பர்செப்ஷன் இருக்கு, அதுவே தான். அத இங்க இருட்டு அகல்றது அப்படின்னா இவ்வளவுதான் நடந்திருக்கு அப்படின்னு. சுவாமி, இந்த தீவெட்டிய கொஞ்சம் நகர்த்தி எடுத்துட்டு போயிட்டா இருட்டு சூழ்ந்துன்றோம். அப்ப அதுவும் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்றோம், இருட்டு சூழறது. அப்ப அதுவும் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா. அப்ப என்ன இருக்குன்னா, இருட்டு போயிருக்கு,
மறுபடியும் இருட்டு வருது. இப்ப இருட்டு போயிருக்கு அப்படின்னா என்ன ஆயிருக்கு? இந்த தீபத்தினுடைய செயல் தான். தீபத்தினுடைய 2 செயலை வச்சுருக்கலாமே, 2 செயலை வச்சுக்கலாம் இல்லையா? என்ன சொல்றேன்னு புரியுது? அப்போ 2 செயல், தீபத்தினுடைய 2 செயல் தான் இருட்டினுடைய 2 செயல். சன்ரைஸ் அண்ட் சன்செட். என்னது? சூரியன் உதிக்கும் போது இருட்டு விலகுது, அதே மாதிரி சூரியன் அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த தீப பந்தம் பார்த்தா வச்சுக்கோமே, இப்போ சூரியன் இருக்கட்டும், சூரியன் வந்து டைம் ஃப்ரேம் ரொம்ப அதிகமாயிடும். சூரியன் உதிக்கிறது அதான் பதில் அதுதான். சோ அதே பாதையில தான் என்ன பதில் அப்படின்னா, அந்த தீப்பந்தம் இருக்கு இல்லையா, அது முன்னாடி போகும்பொழுது என்ன ஆகுது? சோ அதனுடைய ஒரு செயல் இருக்கு. இப்ப எங்க யாரும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? வேணுகோபால் சொன்னது அதே ரீதியில தான். சூரியன் உதிக்கிறது அஸ்தமிக்கிறது அதே ரீதியில இங்க என்ன பார்க்கலாம்? இருட்டு பின்னாடி போற மாதிரி தோணுது, ஒரு செயல். அப்புறம் அது ஒளி இருக்கிற இடத்துல இருட்டு இல்லாத மாதிரியும், அது எங்க போயிடுச்சோ அந்த இடத்துல மறுபடியும் ஒளி இருட்டு வந்த மாதிரியும். அப்ப 2 செயல் என்ன சொல்லணும்? சூரிய விஷயத்துல உதயம் அஸ்தமனம். இந்த தீபந்த விஷயத்துல ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் போகும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருள் அகன்ற போகுது. அப்புறம் அடுத்த ஃபார்வர்ட் ஸ்டெப், அப்ப மறுபடியும் அந்த இடத்துல இருள் மறுபடியும் வருது. சோ இங்கேயும் அதே தான் செயல் தான். இதோடைய 2 ஸ்டெப், 2 ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், தீபத்தினுடைய 2 ஃபார்வர்ட் மூவ்மெண்ட். அதே இப்படி எல்லாமே தீபத்தினுடைய செயல் தான். அதனால நம்ம இருட்டுல ஆரோபணம் பண்றோம் அப்படின்னு இதோட தமஸ் அப்படின்றத பத்தின விஷயம். அடுத்தது, சுவர்ணம் வந்து தேஜஸா இல்லையா? என்னன்னு தோன்றது? தங்கம் இருக்கு இல்லையா, சுவர்ணம் பொண்ணு, என்ன தேஜஸ்னா பொதுவா வந்து உஷ்ணத்தோட ரிலேட் ஆயிருக்கும். ஆமா, அது தொட்டவன சுடலையே. சுடல, அப்ப எப்படி அது தேஜஸ்? எப்படி தேஜஸ் இருக்கு? அதனால அது இப்போ பிருத்திவி தான் சொல்லணும் இல்லையா? காற்று சொல்ல முடியாது, அது நீர் கிடையாது, கிடையாது. அப்ப பஞ்சபூதங்களுக்குள்ள பிருத்திவி தான் சுவர்ணம். இதுதான் சொல்லணும். இத வந்து குறிப்பிட்ட இன்னார் பூரபக்ஷி அப்படின்லாம் கிடையாது. இது பொதுவா ஒரு சந்தேகம் இடம் அவ்வளவுதான். யாருமே வந்து சுவர்ணத்தை வந்து பார்த்தியோம்னு யாரையும் சொல்லல, நம்மளும் உள்பட எல்லாருமே சுவர்ணத்தை வந்து தைஜசம் அப்படின்னு தான் சொல்லணும். தேஜசனுடைய இதுதான் அப்படின்னு. அது எப்படி சுவர்ணத்தை தைஜசம் கொள்ள முடியும் அப்படின்னா, சட்டன தோன்றது அது பார்த்திவம் தான். ஏன் அது பிருத்திவியாலதான் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும்னா, மஞ்சள் நிறம் இருக்கு. மஞ்சள் நிறம் எதுக்கு இருக்கும்? மஞ்சளுக்கு மஞ்சள் நிறம் இருக்கு. மஞ்சள் என்ன? மஞ்சள் சொல்றது இது மஞ்சள் கொடி இருக்குல்லையே, அந்த மஞ்சள் சொல்றது அதுக்கு பார்த்திவம் தானே. ஆக மஞ்சள் நிறம் இருக்கிறபடினால இது பிருத்திவி சேர்ந்தது. அப்புறம் குருத்துவம் இருக்கு. குருத்துவம்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நானே போட்டேன். என்ன குருத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சுவர்ணத்துக்கு வெயிட் மாஸ் இருக்கு. போட்டா விளையாடுது, கீழே விளையாடுது. இப்போ அதுக்கு மாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சுவர்ணம் வந்து இப்ப அவன் என்ன சொல்றான்னா, நீ சொல்றது சரிதான், அது மஞ்சள் நிறத்துல இருக்கு, அது போட்டா கீழே விளையாடுது. இதெல்லாம் பார்த்தா ஏன்னா நெருப்புக்கு குருத்துவம் இருக்கா? குருத்துவம்க்கு ஆப்போசிட் சொல்லலாம், மேல் நோக்கி போகுது இல்லையா, வெயிட் கம்மியாகுது. அக்னி வந்து மேலதான் போறது இல்லையா? குருத்துவத்துக்கு ஆப்போசிட்னு எதுவும் இல்லை. மேல போறதுக்கு கீழே வர்றதுக்கு தான் வந்து இல்ல, அதோட வெயிட் குறைஞ்சிடுது. ஒரு பொருள் வந்து நெருப்போட சம்பந்தப்படும் போது அதனுடைய வெயிட் குறைஞ்சு போகுது. நெருப்போட சம்பந்தப்படும் போது அதை வெயிட் குறைஞ்சு போடுது. ஆமா, எரியும் போது வெயிட் குறைஞ்சிருக்கு. ஆமா, எரியும் போதுதான் அது நம்ம நெருப்போட சம்பந்தப்பட்ட பொருளை பத்தி சொல்லலையே. நெருப்புக்கு மாசு இருக்கா? நெருப்போட சம்பந்தப்பட்ட பொருள்லாம் அந்த என்ன சொல்றது, அந்த இதெல்லாம் இன்னும் சீக்கிரம் ஆயிடும். பாண்ட்ஸ் எல்லாம் இன்னும் சீக்கிரம் ஆயிடும், அகன்று போயிடும். ஆப்வியஸா வெயிட் குறையும். ஆனா அந்த பொருளை பத்தி பேச, நெருப்புக்கு மாசு இருக்கா? லாஜிக்கலே இல்ல.
நெருப்பு வந்து செல்ஃப் இல்யூமினேஷன் இல்ல, அதுக்கு தானே லைட் உண்டு. வேற சொர்ணத்துக்கு அந்த லைட் கிடையாது. ஏதாவது பட்டாதான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். சரி சரி, அப்ப அதுவும் ஒரு பாயிண்ட். அப்ப என்ன பாயிண்ட் இது? சுவர்ணம் வந்து தேஜஸ் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்டா இருக்கு. அதுல வந்து அதான் மஞ்சள் நிறம் இருக்கு அப்படின்னாலே என்னன்னா, ஒரு நெருப்புக்கு நெய்யாய்கள் சொல்றது வந்து பாஸ்வர சுக்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்புல வந்து பாஸ்வர சுக்லம். நையாயிகளுடைய பட்சத்துல நெருப்புக்கு நிறமானது இதுதான், சுக்லம், வெள்ளை. சித்தாந்தத்துல, ராமானுஜ சித்தாந்தத்துல நெருப்புக்கு நிறம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கங்க ஆழ்வாரம் காட்டுறாரு, அவசரத்துல அங்கங்க காட்டுறாரு. செந்தி ஈழசுரர் அப்படின்னு அங்க வருது. செந்தி அப்படின்ற என்னவா இருக்கும்? சிவப்பு நிறம். சிவப்பு நிறம். வேதாந்தத்துல நெருப்பு நிறம் சிவப்பு. நையாயிகன் சொல்றது வந்து பாஸ்வர சுக்லம். ஜலத்துல வந்து அபாஸ்வர சுக்லம், நான் இலூமினஸ் ஒயிட்னஸ். இங்க வந்து இலூமினஸ் ஒயிட்னஸ். ஆக அந்த நிறம் கிடையாது இப்ப பொண்ணுல. ஆகையினாலே என்ன சொல்லணும்? பொண்ணானது தேஜஸ் கிடையாது, பிருத்திவிதான் அப்படின்னு சொல்லணும். இந்த நையாயிகன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பொண்ணுல பிருத்திவி இருக்கின்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற. ஆனா அது மட்டும் கிடையாது, தேஜஸ் தத்துவமும் அங்க அடங்கி இருக்கு. ஏன்னா நல்ல காய்ச்சல் பொண்ணு காய்ச்சல் என்ன ஆகும்? மெல்டிங் பாயிண்ட் தாண்டி இருக்குன்னா அது ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு மேலேயும் காய்ச்சல். எத்தனை காய்ச்சினாலும் அந்த திரவத்துவம் இருக்கு இல்லையா, அது உண்மையா ஆறுதல். அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கு. நெய்யானது என்னது? நெய்யானது பிருத்திவி சேர்ப்பது. நெய்யை நம்ம காய்ச்சல் என்ன ஆகும்? முதல்ல ஒரு நெய் உருகிடும். அப்புறம் என்ன ஆகும்? உப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்றேன். மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் தாண்டி போயிட்டோம்னா அது போயிடும், எதுவுமே இருக்காது. கோல்டும் அப்படிதானே சொன்னேன். பாயிலிங் பாயிண்ட் தாண்டினா கோல்டும் நம்ம கண்ணுக்கு போயிடும் அப்படின்னு. பேப்பரைஸ் ஆகுன்றது இருக்கு இல்லையா, சோ அந்த ஸ்டேட்ல இருக்காது. சோ போயிடும், அவ்வளவுதான். அது என்னவாகும் அப்படின்றது அந்த காலத்துல அவன் யோசிக்க மாட்டான். இல்ல, இங்க வந்து மிகவும் காய்ச்சினாலும் திரவத்துவம் போவதில்லைன்னு எழுதியிருக்கு. ஆனா போகுது தானே, அதனால கேட்க. எந்த பொண்ணுக்கு போகுது தானே செய்யுது. அப்படியா? பாயிலிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிடுமே. பிளாஸ்மா போச்சுன்னா எல்லாமே போயிடுமே. இப்ப சூரியன்லயே கூட கோல்டனுடைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். பட் இட் வில் பி இன் வேப்பர் ஸ்டேட். வேப்பர் டெபாசிஷனே இருக்கு. வேப்பர் டெபாசிஷன் டெக்னிக் இருக்கு. சரி, அதான் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு அடுத்து பிளாஸ்மாக்கு அப்புறம் என்ன ஆகும்? பிளாஸ்மா கிட்ட ஒரு மாதிரி. இந்த பிளாஸ்மாங்கிறது பேசிக்கலி ஒரு நெருப்புடைய ஒரு ஃபார்ம் தான். பட் பிளாஸ்மா வச்சு நெருப்புடைய ஃபார்மா நான் இல்லையே, எப்படி சொல்றது இல்லையே. வெரி ஹை டெம்பரேச்சர் ரீச் பண்ணும்போது பிளாஸ்மா இப்ப நெருப்புடைய ஃபார்ம் கிடையாது. அந்த 118 எலிமெண்ட்ஸ்னுடைய ஒரு ஸ்டேட். எப்படி நம்ம வந்து 3 ஸ்டேட் சொல்லியிருக்கோமோ, நாங்களாம் அப்ப படிக்கும், நீங்களாம் படிக்கும் போது 3 ஸ்டேட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாஸ்மான்றது 4வது ஸ்டேட் தான் தோன்றும். அந்த அளவுக்கு ஹீட் பண்ணும்போது அது வேப்பரைஸ் ஆயிடும். ஆனா ஒண்ணு நான் அடியன்னு சொல்றேன், வேப்பரைஸ் ஆனாலும் திருப்பி வேற எதையாவது பட்டு அது டெபாசிஷன் ஆகி திருப்பி ஒரிஜினல் கோல்ட் ஆயிடும். ஏதோ அந்த ஒவ்வொரு இப்ப சயின்ஸ் படி என்ன ஆகுதுன்னா, அந்த 118 எலிமெண்ட்ஸ்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனுடைய ஸ்டேட் 4 ஸ்டேட் ஏதோ மாறி மாறி வருது. இதான் நான் புரிஞ்சிருந்த சயின்ஸ். அது அதுக்கப்புறம் கோல்டா சாலிடிஃபை ஆயிடும். அது உண்மைதான். கோல்ட் ஆகும்போது சாலிடிஃபை ஆயிடும். பட் அவ்வளவு ஹீட் பண்ணா கண்டிப்பா வேப்பரைஸ் ஆகும். அதுதான். ஆனா இவன் என்ன சொல்லிருக்காரு, திரவியம்னா சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, கரெக்ட். சாலிட் ஸ்டேட்ல இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுதான் அந்த நெய் இருக்கு இல்லையா, அந்த சாலிட் ஸ்டேட்டை விட்டுட்டு அது இப்போ லிக்விடாக ஆறுது. நெய் கட்டியா இருக்கு. அதே நெய் திரவியமே தான், பிருத்திவி திரவியமே தான். இப்ப என்ன இருக்கு? லிக்விடாக இருக்கு. ஜலமே திரவியம் தான், அதுவே லிக்விடாக ஆயிருக்கு. அதுக்கப்புறமும் நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அந்த காலத்துல இது யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம சயின்ஸ் பிரிக்கிறதே வேற விதம். 118 எலிமெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க.
சயின்ஸ்ல. ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு 4 ஸ்டேட் இருக்கு. ஸோ அது எந்த ஸ்டேட் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதுதான் சயின்ஸ். இங்க என்ன பண்ணிருக்கான், அந்த 9 திரவியங்களை தான் பிரிச்சிருக்கான். ஸோ இப்போ நெய் இருக்கு, பிருத்திவி திரவியமா இருக்கு, அதோட ஸ்டேட் மாதிரி இருக்கு. இப்போ சாம்சிதிக திரவத்துவம், இப்போ திரவத்துவம் வந்து சேர்ந்துருக்கு நெய்க்கே, திரவத்துவம் உங்க ப்ராப்பர்ட்டி நெய்க்கு வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் ஹீட் பண்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த விஷயத்த ஆக்சுவலி முன்னாடியே பார்த்தோம். கிருஷ்ணன் சாமிக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நம்ம ஆரம்பத்துல இந்த சம்ஸ்கிருதம் பார்க்கும்போது இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு, ரொம்ப ஹீட் பண்ணோம்னா அந்த நெய் என்ன ஆகும்? ஆவியாயிடும். ஆவியாருது அப்படின்னா அப்போ இங்க வந்து பதார்த்தமே மாறிடுறது அப்படின்னு. ஆவின்றது வந்து வாயு அப்படின்ற சொல்ற மாதிரி ஆயிடும். சோ திரவியம், பிருத்திவி திரவியம் வந்து வாயுவாக ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். அது சயின்ஸ்ல வேணா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்டே வந்து வேப்பர் ஸ்டேட் அட்டைன் பண்ணிடும், கேஷியஸ் ஸ்டேட் அட்டைன் பண்ணிடும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். இங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது. இங்க பதில் என்னமாக இருக்கணும், இங்கேயும் நெய் வந்து வேப்பரைஸ் ஆனால் திருப்பி கண்டென்ஸ் ஆகாது, அது அப்படியே காணாம போயிடும். கோல்டுக்கு அது கிடையாது, திருப்பி அது கோல்டா மாறிடும். இது வந்து மாடர்ன் சயின்ஸ், அது இருக்கட்டும், இது மாடர்ன் சயின்ஸ். ஆனா இவன் வந்து இவன் போற வழியில என்ன சொல்லலாம், இவன் ஐயாய்க்கு அவன் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு எலிமெண்ட் அதுக்கு 4 ஸ்டேட் இருக்காங்க, அது விட்டுடு, அந்த கான்செப்ட் போய் மறந்துடுவோம். நெய் அழிஞ்சு போயிடும் வேணா சொல்லலாம், ஏன்னா அது வந்து காணா போயிடுது. ஆமா, ஆனா அழிஞ்சு போயிடுதுன்னு யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. இவங்கிட்டையும் அங்க வந்து எப்படி எனர்ஜி இல்லாட்டி மேட்டர் கூட தானே சொல்றோம், இட் கேன் பி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்ராய் ஆகாதுன்னு தான் சொல்றோம். அடியன் சுவாமி, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப நம்ம வந்து பேசுறது வந்து நெருப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தானே பேசிட்டு இருக்கோம். நெருப்புக்கும் இல்ல, பொண்ணு அதாவது சுவர்ணத்துக்கும் நெய்க்கும். ஹீட் பண்றோம்னு என்ன ஆகும், நெய்ய முதல்ல அது நல்ல உருகி போயிடும். அப்புறம் ஹீட் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டை தாண்டியாச்சு அப்படின்னு என்ன ஆகும், பாயில் பாயிண்ட் தானே, பாயில் ஆரம்பிச்சுன்னு என்ன ஆகும், அது ஸ்டேட் மாறுது அப்படின்னு. இது மாடர்ன் சயின்ஸ் படி. ஸோ அந்த காலத்துல பாயிலிங் பாயிண்ட் தான் ஒன்றும் கிடையாது. ஸோ ஹீட் பண்ண அதுக்கப்புறம் காணாம போகுது அப்படின்றத மட்டும் பார்க்கறா இருக்கு. அப்போ என்ன சொல்லணும் நெய்யாய்க்கன் அப்படின்னா, நான் சொல்லியாரேன், வேற பதில் கிடையாது. நெய் அப்படிங்கிற கடைசியில எல்லாம் பரமானுடைய ஒரு கலெக்ஷன் தானே, சங்காத்தம் தானே, எல்லாமே பரமாணு ஆயிருக்கு அப்படின்னா. சோ இருக்கு, இந்த நெய் பரமாணுக்கள்லாம் அப்படியே இருக்கு, பிருத்திவி பரமாணுக்கள்லாம் அப்படியே இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான். நம்ம வேப்பரேஸ் ஆகும்னு சொல்றது மாடர்ன் சயின்ஸ்ல, வேப்பரேஸ் ஆகும்னு சொல்றது அதே மாலிக்யூலுக்கு இப்ப என்ன ஒரு ஸ்டேட் மாறி இருக்கு. ஆனா அதெல்லாம் இவன் சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆகும், பிருத்திவி வந்து வாயுவாயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. இந்த பதில் குறிச்சுதான் ரொம்ப ஹீட் பண்ண என்ன ஆயிருக்குன்னு சொல்லணும் நெய்யாய்க்கன். பரமாணுக்களா இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஆமா, அப்ப என்ன இருக்கு, முன்னாடி நெய் அது வந்து ரொம்ப ஹீட் பண்ணாதனால பரமாணுவா ஆயிடுச்சு இல்லையா, அது கண்ணுக்கு தெரியாது. சரியா, இது அந்த மாதிரி நடந்திருக்கு நெய் விஷயத்துல. பொன் விஷயத்துல பொண்ணுடைய பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். ஆமா, ரொம்ப அதிகம். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொல்லிட்டு அப்படின்னா நெய்யாய்க்கனது 3K இருக்கு பொண்ணுடையது. அயன்னா கூட கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன். 1.5 அயன் எல்லாமே நம்ம ஒரு 2.8K இருக்கு, 2.9K இருக்கு. அந்த காலத்துல நெய்யாய்களுக்கு என்னன்னா, இப்போ 3000 டெம்பரேச்சர்ல யாரும் போயிருப்பாங்க. அவ சொல்றது என்ன நெய்யாய்கன்னா, அத்தியந்த அனல செய்யோகே சத்தியபி அனுச்சித்தியமான திரவத்துவான் அப்படின்னு தான் நெய்யாய்கள் சொல்றது. ரொம்ப காய்ச்சினாலுமே கூட, சுண்ட காய்ச்சினாலுமே கூட அது என்ன ஆகுதுன்னா, அது வேப்பரைஸ் ஆகலாம், காணாம போகிறது, அது திரவத்துவமானது ரீட்டைன் ஆகுறது. இப்படி இருக்கிறதுனால என்ன வச்சுக்கணும்னா, நெய்ல வெறும் பார்த்திவ பதார்த்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது நெய். சுவர்ணத்தில் வெறும் பார்த்திவ பதார்த்தம் மட்டும்தான் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்திவ பதார்த்தம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நெய். அந்த பார்த்திவ பதார்த்தத்தை ரொம்ப காய்ச்ச என்ன ஆயிடுச்சுன்னா திரவத்துவம் போயிடுறது. இங்க திரவத்துவமும் போகல,
அப்ப இது பார்த்திவ பதார்த்தம் அல்ல. இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதே நெய் விஷயத்துல நெய்ய சுத்தி ஜலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நெய்ய சுத்தி ஜலம் இருக்கு. இப்ப நம்ம நெய்ய வந்து காய்ச்சறோம். நிறைய ஜலம் இருக்கு நெய்ய சுத்தி. நடுவுல நெய் இருக்கு. நெய்யை எவ்வளவு ஜலம் இருக்கிற வரையும் சொல்றேன். நெய்ய அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 1000 டிகிரிஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 1000 டிகிரிஸ் வந்து காய்ச்சறோம். ஆனா ஒரு பெரிய வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு நடுவுல இருக்கு. உடனே 1000 டிகிரிஸ் ஆனா கூட உடனே மொத்தமும் இன்ஸ்டன்டா வந்து வேப்பரைஸ் ஆகணுங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் இல்லையா? என்ன 100 டிகிரிஸ் ஆனாலும் கூட பயங்கர மாசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல கொஞ்சம் நெய் இருக்கு. இப்ப நம்ம நெய்யினுடைய ரொம்ப காய்ச்சிடும். நெய்யை இவ்வளவு காய்ச்சினாலுமே கூட இப்ப நெய்க்கு ஒண்ணுமே ஆகாது. அதனுடைய அந்த திரவத்துவமானது அப்படியே ரீடைன் ஆகுது. சரியா? இது உண்மையாவே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணானா இல்லாட்டி சும்மா ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்டா என்ன அப்படின்றது? எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாலுமே அது கரெக்ட் தான் சொல்றேன். அதாவது டெம்பரேச்சர் ரைஸே ஆகாது. நீங்க எவ்வளவு ஹீட் பண்ணாலும் தண்ணி பாயிலாக தண்ணி சேர்த்துட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்ப 100 டிகிரிஸ் தாண்டி போகவே போகாது. நீ எவ்வளவு ஹீட் பண்ணாலும் 100 டிகிரி தாண்டி போகாது. 100 டிகிரிஸ் தாண்டி போகாத போது நெய் வந்து போக முடியாது. பாயிலிங் பாயிண்ட்ங்கிறது அதுதான் அர்த்தம். இட் ஹாஸ் டு எக்ஸாஸ்ட் இட் செல்ஃப் பிஃபோர் இட் கேன் ரைஸ் தி டெம்பரேச்சர். அது வரைக்கும் அந்த ஹீட் ஃபுல்லாவே வந்து இட் வில் பி ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் செப்பரேட்டிங் தி மாலிக்யூல்ஸ். இட் வில் நாட் கோ இன்டு இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் 100க்கு மேல ஏற முடியாது. ஏறணும்னா ப்ரெஷர் போடணும். ப்ரெஷர் போட்டா மட்டும்தான் சூப்பர் ஹீட்டட் வாட்டர் எல்லாம் பண்ண முடியும். ஸோ ப்ரெஷர் போடாம ஓப்பன் வெசல்ல வச்சு ஹீட் பண்றீங்கன்னா நீங்க 10 நாள் ஹீட் பண்ணாலும் 100 டிகிரி மேல போகாது. ஆக்சுவலா இது ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் ஃப்ரெஷ் வாட்டர் போடுறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இல்ல நீங்க தண்ணி இருக்கணும்ல, தண்ணி இருக்கணும்ன்ற கண்டிஷன். இது நல்ல பாயிண்டா இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் போடுறதுதான் வந்து ரொம்ப சுலபமான பாயிண்ட். ஆக்சுவலா நான் அப்படி யோசிச்சேன்னா ஒரு பெரிய இல்லையா சுவாமி ஒரே ஒரு நிமிஷம். ஃப்ரெஷ் வாட்டர் போட வேண்டாமே, பக்கத்துல இன்னொரு தண்ணியை பாயில் பண்ணி 100 டிகிரிஸ்ல வச்சுக்கோங்களேன், ஊத்திட்டே இருக்கலாமே. ஓகே வாட்டர் பேசிக்கலி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிட்டு குறைய ஆட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து 100 டிகிரி மேல போகவே போகாது. இட் இஸ் நாட் பாசிபிள். அது கரெக்ட். அது கரெக்ட் தான். அது ஆப்வியஸா தான் இருக்கு. அது போக முடியாதுங்க போது அதுக்கு சென்டர்ல இருக்கிற நெய்யும் அதுக்கு மேல போக முடியாது. வாட்டர் ஆட் பண்றத பத்தி நான் யோசிக்கல. ஏன்னா ஸ்டாக்னண்டா இருக்கு. நான் இந்த சொர்ணத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா எதுவுமே ஆட் பண்ணல. சோ மேல நான் சொல்லலாம் அந்த தாஷ்டாந்திகம் வந்து அவங்களுக்கு புரியும். கண்டிஷன் வந்து சுத்தி நீர் இருக்குங்கிற கண்டிஷன். நீர் வந்து பாயில் ஆயிடுச்சுன்னா சுத்தி நீர் இருக்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும்ல. என்ன சொன்னா நான் யோசிச்சேன் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு மாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. நடுவில் கொஞ்சம் நெய் இருக்கு. நம்ம வந்து நெய்யினுடைய பாயிலிங் பாயிண்டே தாண்டோம் அப்படின்னு வச்சுக்கோமே. அது வந்து முதல் இன்ஸ்டன்டேனியஸா ஒன்றும் மொத்த வாட்டரும் எவாபரேட் ஆகாது. ஸோ நம்மளுடைய கண்டிஷன் மீட் ஆயிருக்கு. நம்ம வந்து நெய்யுடைய பாயிலிங் பாயிண்டை தாண்டியாச்சு. ஆனா உண்மையாக நெய்க்கு அப்படின்னு சுச்சுவேஷன்ல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கற்பனை பண்ணேன். ஏன்னா நெய்யினுடைய பாயிலிங் பாயிண்ட் வாட்டரோட பாயிலிங் பாயிண்டை காட்டிட்டு ரொம்பவே அதிகம். இப்போ நெய்யோட பாயிலிங் பாயிண்டே வந்தாச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற ஜலம் வந்து பாயில தான் ஆயிருக்கணும். அப்படி இல்லாம ஜல மத்தியஸ்த விருத்தம் அப்படின்னு இவன் சொல்றான். ஸோ ஜல மத்தியத்தில் இருக்கக்கூடிய விருத்தம் அது எப்படி மத்தியத்தில் இருக்கும்? ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணா நமக்கு சுலபமாக ஆட் ஆகும். பாயில் ஆக ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்றோம் அப்படின்றது இன்னும் அது சுலபமான ஒரு உதாரணமாக தான் இருக்கு. ஆக இந்த மாதிரி சுத்தி ஒரு ஜலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப நெய்க்கு ஒண்ணுமே ஆகுது. சரியா? அப்போ எவ்வளவு நம்ம வந்து ஹீட் பண்ணாலும் நெய்க்கு ஒண்ணுமே ஆகுது. இதே போலதான் பொண்ணை நம்ம எவ்வளவு நம்ம ஹீட் பண்ணாலும் அதனுடைய திரவத்துவத்துக்கு ஒண்ணுமே ஆகுதையே. அப்ப என்ன தெரியறதுன்னா எப்படியானால் நெய் விஷயத்துல அதனுடைய திரவத்துவம் போவதற்கு தடையாக என்ன இருக்கு? ஜலம் இருக்கு சுத்தி. அதே போல பொன்னினுடைய அந்த திரவத்துவம் போவதற்கு தடையாக சுத்தி ஏதோ ஒரு திரவியம் இருக்கணும் அப்படின்னு தெரிய வருது. ஆக அந்த திரவியம் என்னது என்று பார்த்தோம் என்றால் கழித்து பார்த்தோம்னா கடைசியில தேஜஸ் அப்படின்ற திரவியம் தான் வந்து முடியாது. ஏன்னா இது ஜலம் அப்படின்னு இருக்க முடியாது. ஜலம் இருந்ததுன்னா அது நேச்சுரலாவே ஓடணும். அது ஏன் நம்ம ஜலம்னாலே திரவத்துன்றது நேச்சுரல் தன்மை, அதுக்கு சுபாவம். அது நெய்க்கு தான் என்ன பிருத்திவி பதார்த்தமா இருக்கிறதுனால அதுக்குதான் அக்னி சஞ்யோகத்துல
நெருப்போட தொடர்பு இருந்தாலும் அது ஓடுமே ஒழிய அதனுடைய சுபாவம் என்னன்னா அது கட்டியா இருக்கிறது தான் அதனுடைய சுபாவம். ஜலத்துக்கு அப்படி கிடையாது, அதனுடைய சுபாவமே ஓடுறது தான். ஆக ஜலம் அப்படின்றது இருக்க முடியாது, சுத்தி இருக்கிறது. சரி, அதே போல வாயு தொடக்கமான பதார்த்தங்கள் இருக்கலாமா, மற்ற திரவியங்கள் ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த திரவியங்களுக்குலாம் ரூபம் அப்படின்றது கிடையாது. இப்போ ரூபம் அற்ற ஒரு திரவியம் அதுதான் இது தடையாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு. அப்ப அப்படிப்பட்ட திரவியம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, ரூபமற்ற திரவியம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அப்போ எங்கேயுமே என்ன ஆகணும்னா எதனுடைய ஒரு திரவத்துவம், நெய்யினுடைய திரவத்துவம் கூட அது எப்பொழுதுமே தடைப்பட்டுதான் போகும். எவ்வளவு ஹீட் பண்ணாலும் சுத்தர அந்த என்னன்னா அந்த உருவமற்ற திரவியம் ஒண்ணு இருக்கதானே செய்யறது. ஆக எந்த இடத்துலயுமே திரவத்துவங்கிறது இழக்கவே கூடாது அப்படின்னு ஆயிடும். அப்போ இது ரூபமற்ற திரவியம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கடைசியில வேற என்ன இருக்குங்க, தேஜஸ் அப்படின்ற திரவியம் மட்டும்தான். ஆக இந்த பொன்னினுடைய திரவத்துவம் அழியாத படிக்கு அந்த அழிவை தடை செய்து கொண்டு என்ன இருக்கு அப்படின்னா தேஜஸ் தத்துவம் சுத்தி இருக்கு. ஆக பொண்ணுல சுவர்ணத்துல பிருத்திவி பதார்த்தமும் இருக்கு, தேஜஸ் தத்துவமும் இருக்கு அப்படின்னு அங்க ரெண்டுமே கொள்ளணும் அப்படின்னு. ஆக நம்ம ரெண்டு பிரகாரம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன அப்படின்னா நீங்க முழுக்க முழுக்க பிருத்திவி அப்படின்றத சொல்லக்கூடாது. சுவர்ணம் அப்படின்றது முழுக்க முழுக்க பிருத்திவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இவர் சொல்றது முழுக்க முழுக்க பிருத்திவியா இருந்தா ஒரு சர்டன் லெவலுக்கு மேல ஹீட் பண்ணும்போது அதனுடைய திரவத்தம் போயிடணும். ஆனா இது போக மாட்டேங்குது, அதனால இது முழுக்க முழுக்க பிருத்திவின்னு சொல்ல முடியாது. சரி, இது ஒண்ணு. சரி, இப்போ முழுக்க முழுக்க பிருத்திவி அல்ல, அதாவது முழுக்க முழுக்க பிருத்திவி அல்ல அப்படின்னு ஒண்ணு ஆயிடுச்சு. இன்னொன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது, இந்த பிருத்திவியை சுத்தி மற்றொரு திரவியமும் இருக்கு, இது சுத்தி இது கூட சேர்ந்து மற்றொரு திரவியமும் இருக்கு அப்படின்னு வேற ஒரு விதமும் எஸ்டாப்ளிஷ் பண்றது. எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு? நெய்ய சுத்தி ஜலம் இருக்கும்போது அதனோட திரவத்தம் எப்படி போறது இல்லையோ அதே மாதிரி இதை சுத்தி வேற ஒரு திரவியம் இருக்கணும். அந்த திரவியம் மத்த எந்த திரவியமாவும் இருக்க முடியாது, அதனால அது தேஜஸா தான் இருக்கும். தேஜஸ் அப்படின்னு. ஆக அந்த மற்ற திரவியம் இருக்குன்றது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ற? நெய்யை சுத்தி ஜலம் இருக்கும் பொழுது எப்படி நெய்யினுடைய திரவத்துவம் அழியவில்லையோ, நிறைய அக்னியை சேர்த்தா கூட அந்த ஜலத்தினுடைய நெய்யினுடைய திரவத்துவம் அழியவில்லையோ, அதே போல இங்கும் எவ்வளவு அக்னியை சேர்த்தா கூட இங்கும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த திரவத்துவம் அழியவில்லை. இப்போ திரவத்துவத்தை அழியாதபடி தடுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் ஞாபகம். திரவத்துவம் அழியாதபடி தடுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. அங்க ஜலம் இருக்கு நெய் விஷயத்துல, இங்க இந்த பார்த்திவ பதார்த்தத்தோட கூட சேர்ந்து அந்த திரவத்துவம் அழியாதபடி தடுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு ஆராயம் போட்டுச்சுன்னா அந்த மற்றதாக இருந்தா ஒரு கிளேஷம் வரும் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் என்ன பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம தேஜஸ் அப்படின்னு ஆக்கிட்டோம். சுதர்ஷன் சாமி, இந்த ப்ராப்பர்ட்டி இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் மெட்டல்ஸ் இல்லையா? ஸ்வர்ணம் மட்டும் எதுக்கு எக்ஸெப்ஷனலா ட்ரீட் பண்றாங்க? ஆமா, எல்லாத்துக்கும் தான். அதான் ஆகாரஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா ஆகாரம் அப்படின்னா சுரங்கம், சுரங்கத்துல இருந்து தேஜஸ் பதார்த்தம் கிடைக்கும். எல்லாமே தேஜஸ் தான். எதுதான் மைண்ட் பண்றோமோ எல்லாமே தேஜஸ் பதார்த்தம். சரி, அப்படியா இருந்தா இரும்பு, அலுமினியம் அது மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் அது தேஜஸ் பதார்த்தம். ஆமா, இரும்புலாம் கூட தேஜஸ் தான். எங்கெங்கெல்லாம் அந்த காலத்துல மறுபடியும் இரும்புக்கும் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டாம். அந்த காலத்துல இதான் வச்சுட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு போகல, அவ்வளவுதான். ஆனா இது தேஜஸ் இந்த சுவர்ணமானது தத்துவத்திரயத்துல எங்கேயோ வருதோ, சுவர்ணமானது பார்த்திவம்னே மாநில எடுக்கிறாரோ. சுவர்ணமானது தத்துவத்திரயத்துல எங்கேயோ, சுவர்ணமானது பார்த்திவம். எங்கேயாவது பார்த்திவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கும் உபபாதம் நம்ம சொல்லலாம் தோன்றது.
எவ்வளவு ஹீட் பண்ணாலும் திரவத்துவம் போகாது அப்படின்ற ஒரு பேசிஸ்ல தான் நம்ம இது சுவர்ணம் வந்து இந்த தேஜஸ் அம்சமும் இருக்கு. அடியன் சுவாமி, முன்னாடி வேணுகோபால் சுவாமி கேட்டாரு, அதாவது ஒரு வெளிச்சம் இருந்தாதான் தெரியும். அது இந்த தேஜஸ்ங்கிறது அப்படிதானே, இருட்டுல இருந்தா தெரியாது இல்லையா? ஆமா ஆமா, அது அதுக்கு தேஜஸ்ன்னு சொல்ல முடியுமா? சரி, அது ஒரு கேள்வி இருக்கு. அதே போல இன்னொன்னு இருக்கு, தேஜஸ்னா தொட்டா சுடணுமே, அதுவும் இல்லையேங்க. அப்ப இருட்டுல பார்த்தாலும் தெரியாது, தொட்டாலும் தெரியல. அதுக்குதான் என்ன பதில் சொல்றா அப்படின்னா, இந்த தேஜஸினுடைய 2 சுபாவம் என்னது, ஸ்பர்ஷம் அதே போல ரூபம், ரெண்டுமே அபிபூதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அபிபூதமா அப்படின்னா மற்ற ஒரு பொருள் அதனுடைய சுபாவம் ரொம்ப ஓங்கி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம அவ்வளவா அனுபவிக்க மாட்டோம். சுபாவத்தை பார்த்திவ பதார்த்தம் தான் ஓங்கி இருக்கு, அதனுடைய நிறம் மஞ்சள், அதே போல அதனுடைய ஸ்பர்ஷம் அனுஷ்ணா சீதம். ஆக ஒண்ணு இல்ல, இப்போ என்ன ஜலத்திலையும் கொஞ்சமாவது ஒரு வார்ம்த் இருக்கும் இல்லையா, என்ன ஜலத்திலையும் ஏதோ இந்த 0 கெல்வின்லாம் போனா அப்பதான் வந்து ஏதோ மாலிகூல்ஸ்ல ஏதோ கைனட் எதுவுமே மோஷனே இருக்காது அப்படின்னு சொல்லுவார்ல, அவ்வளோ கம்ப்ளீட்டா ஃபீஸ் அதாவது அந்த இதுதான். இப்போ நம்ம மார்கழி மாசம் ஜலத்துல கூட ஏதாவது கொஞ்சம் அங்க ஆக்சுவலா ஹீட் இருக்கணும் இல்லையா, ஆனா ஏன் நமக்கு தெரியல அப்படின்னா சுத்தூர நிறைய அந்த சில்னஸ் இருக்கிறதுனால. நான் சொல்ற ஜலத்திலேயே சொல்றேன், ஜலத்துல ஏதோ ஒரு அம்சம் கொஞ்சம் அந்த ஹீட்டை கொண்டதாதான் இருக்கணும், ஆனா அந்த அம்சம் வந்து அபிபூதமா இருக்கு. வேற ஏதாவது சொன்னா அபிபாவம். அடியன் ஆழத்துல போனா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கும், மேலாக போனா ஜில்லுன்னு இருக்கும், ஆழத்துல போக போக அது வார்ம்தா இருக்கும். சரியா? ஓஷன்ல கூட ஆழத்துல போனா அந்த மீன் வகை எல்லாம் நல்லா உயிரோட தான் இருக்கு, ஏன்னா அதுக்கு அந்த வார்ம்த் இருக்கு. சரி, ஆக என்ன ஆகுது, அப்போ இதே ஒரு டிகிரி ஆஃப் வார்ம்த் மேலக்குள்ளதான் இருக்கணும், ஆனா நமக்கு தெரியலையே அப்படின்னா அபிபவம் அந்த மற்ற மாலிகூல்ஸ் நிறைய இருக்கக்கூடியதுனால அந்த சில்னஸ் கொண்டதாக இருக்கிறதுனால சில பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும் இந்த வார்ம்த் இருக்கிறதுனால இந்த வார்ம்த் நம்ம பூர்ணமா அனுபவிக்க முடியல. அதே போலதான் இங்க என்ன அந்த இந்த ரூபம் இருக்கு இல்லையா, இது நல்ல ஒளி பெற்ற ரூபமா இருக்கணும், ஆனா சுத்தியூர் என்ன இருக்கு, வெறும் மஞ்சள் நிறத்தை கொண்டதாக, அதுவும் அபாஸ்வரமாகும், சுயம் பிரகாசமா இல்லாம பரப்பிரகாசியமாக இருக்கக்கூடிய பார்ட் அதிகமா இருக்கிறதுனால ரூபத்துக்கும் ஸ்பர்சத்துக்கும் அபிபவம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் தொட்டா சுடல வெளிச்சனாலும் பார்க்கவும் முடியல. சரியா? ரங்கராஜன் சுவாமி கை தூக்கி கேள்வி இருக்கா? இல்ல சுவாமி, முன்னாடி தூக்குங்க. இந்த தேஜஸ்ன்றதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா? ஃபயர் இல்லாம வேற எனர்ஜி அந்த மாதிரி வேற ஏதாவது தாத்பரியம் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, இந்த பஞ்சபூதங்கள் ஒரு தத்துவம் அவ்வளவுதான் தேஜஸ். ஆக பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய தேஜஸ் அப்படின்ற தத்துவமும் அங்க இருக்கு, பிருத்திவி அப்படின்ற தத்துவமும் அங்க இருக்கு. சுவாமி, தேஜஸும் நெருப்பும் ஒண்ணா சுவாமி? ஆமா, நெருப்புன்றது தேஜஸினுடைய ஒரு வகை. இப்போ நம்ம நெருப்புன்றது கண்ணால பார்க்கக்கூடிய இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் நெருப்பு கிடையாது, ஆனா அது தேஜஸ். நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தேஜஸ் தான். நம்ம மதத்துல இருட்டு வந்து ஒரு திரவியமா? நம்ம இருக்கின்றது திரவியம் தான். அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. நம்ம மதம் வந்து நையாயிக்கன் போல நம்ம சொல்றோமா, மீமாம்சகன் போல சொல்றோமா, இப்ப எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. ஏதோ நம்ம வந்து மீமாம்ச காலங்கள் மத்ததான் சொல்றோம் நினைக்கிறேன். தமசுன்றது வந்து திரவியம் தான். காலசீலத்துல ஒன்று கேட்டிருக்கு, பட்டர் என்ன சாதிப்பார் அப்படின்னா, பட்டர் சொல்றது பராசர பட்டர், தமசுன்றது வந்து மூல பிரகிருத்தியினுடைய ஒரு பாகம் அப்படின்னு நியாய சித்தாந்தனத்துல வேதாந்தாச்சாரியர் வந்து பராசர பட்டருடைய ஸ்ரீசுக்தி எடுக்கிறதா காலசீலத்தில் கேள்விப்பட்டிருக்கான். எப்படி இருந்தாலும் தேஜோ அபாவம் அப்படின்ற தேஜஸினுடைய இன்மை அப்படின்றது நம்ம அந்த மாதிரி போகல. தமசுன்றது வந்து
ஒரு தனி என்டிட்டி, ஒரு திரவியம் தான். நம்ம இப்ப டார்க் மேட்டர் அப்படின்றதுலாம் சொல்றோம்ல, ஸ்பேஸ்ல டார்க் மேட்டர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு. அது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத இப்போ சயின்ஸ் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ டார்க் மேட்டர் இருக்கு, ஏதோ அதே மாதிரி ஆன்டி மேட்டர்னு சொல்றாருல்ல, சரி அதுல இருக்கலாம். அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல எப்படி இந்த நையாயிக்கால் எப்படி எல்லாம் போறோம் அப்படின்னா அந்த பர்செப்ஷன் வச்சுட்டு போகலாம். நம்ம அநேகம் எப்படி போவோம் அப்படின்னா வேதாந்தத்துல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா வேதாந்த ஸ்கிரிப்சரை வச்சுட்டு போவோம். ஆனா அந்த ஸ்கிரிப்சரையும் நம்ம எப்படி சமன்வயப்படுத்துறது? நம்மளுடைய பர்செப்ஷனை வச்சுன்னா அந்த ஸ்கிரிப்சர் இருக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். நிறைய ஒரு பெரிய ஏரியா இருக்கு. ராத்திரி சூக்தம்னே ஒண்ணு இருக்கு சுவாமி. அப்படியா? ஆனா இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு ஞாபகம். இப்போ திசஸ்ரோத்ராத் அப்படின்னு வருது இல்லையா, சுக்கத்திலே வருது. திக்க பகவான் 8 திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்ட பிரான், அங்கேயும் வருது 8 திசையும் 8 திக்கையும் பெருமான் சாப்பிட்டார் அப்படின்னா வருது, சமாரம் பண்ணார் அப்படின்னா வருது. திக்கு அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு பொருள். நையாயிக்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா திக்கு அப்படின்ற ஒரு பதார்த்தம். ஆனா நம்ம திக்குன்னு தனியா ஒத்துக்கல. டைரக்ஷன்ஸ் அப்படின்னு தனியா ஒரு பொருள் இருக்காங்க, நம்மளால அந்த எதுவும் ஒத்துக்கல. ஆனா அங்கங்க வருது டைரக்ஷன்ஸ் எல்லாம் படைக்கப்பட்டது. திசஸ்ரோத்ராத், இந்த பரம விராட் புருஷனுடைய செவியிலிருந்து திக்குகள்லாம் படைக்கப்பட்டன அப்படின்னு வருது. ஆக எதுக்காக சொன்னாங்க, இப்ப ராத்திரி சொத்து அப்படின்னு ஏதாவது இருந்தா கூட அந்த ராத்திரி அப்படின்றது அந்த சொல்லுக்கு எக்ஸாக்டா என்ன அர்த்தம் பண்றோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ரெண்டு பேர் கோவிந்தன் சுவாமி. இந்த தமசுங்கிறது 2-3 இடத்துல இருக்கிறது எல்லாம் ஒன்னான்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த மூலப்பிரகிருதி தமஸ், அது ஒண்ணு சொல்றோம். அப்புறம் சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு அந்த குணத்திலயும் ஒண்ணு சொல்றோம். இதே பேர் இருக்கு, ஆனா விஷயம் ஒண்ணுதானா அது தெரியல. இல்ல, கிடையாது. இந்த மூல பிரகிருத்தின்றது தமஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, தமஸ் பரே தேவே ஏகி பவதி அப்படின்றதுதான் மூல பிரகிருதி. அவிபக்த தமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றொன் தேவம் அப்படின்னா பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை, திருவள்ளுவர்களே ஒன்றாய் விரிந்து நின்றனை அப்படின்னு ஒன்றாய் அப்படின்னு இந்த சதேவ சோமிய இந்த மகர ஆசி அந்த ஒன்றாக இருந்தது இல்லையா. அந்த ஒன்றாக எம்பெருமான் பகவான் அவனிடத்துல இருந்து கொஞ்சம் கூட பிரிக்கவே முடியாது. இந்த தமசை தனித்து ஒரு பொருளாகவே காணவே முடியாது. தமசன்றது மூல பிரகிருதி நான் சொல்றேன், பிரதானத்தை சொல்றேன். அதுக்குதான் அவிபக்த தமஸ் அப்படின்னு பெயர். சரியா? அதுவும் தமசுதான். மூல பிரகிருதிக்கே தமஸ் அப்படின்னு பெயர் இருக்கு. அதுக்கப்புறம் விபக்த தமசாக மாறும். அதுக்கப்புறம் மகான் அகங்காரம் அப்படின்னு மேற்கொண்டு மாறுதல்கள் ஏற்படும். இப்ப தமசுன்றது திரவியமான தமஸ். அதனாலதான் பட்டருடைய ஸ்ரீசக்திக்கு ஒட்டுறது. பட்டரை சாதிச்சது என்னது? தமசத்துன்றது திரவியம், மூல பிரகிருத்தினுடைய பாகம் அப்படின்னு பட்டர் சாதிச்சிருக்காரு. அப்ப இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இருட்டு அந்த மூல பிரகிருத்தினுடைய ஒரு விகாரம் தான். சரியா? இது அந்த தமஸ். சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்றது அது பண்பு, ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம். நையாயிக்கன் என்ன பண்ணா 24 குணங்கள் சொன்னானா, நம்ம ஆச்சாரியால் சொல்றது நீ முக்கியமான 3 குணத்தை விட்டுட்டேப்பா அப்படின்னு. ஏன்னா எல்லா இடத்துலயும் முக்கியமான 3 குணம் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ திரிகுணாத்மிகையா இருக்கக்கூடிய மூல பிரகிருதி 3 குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ். அதுல சத்தம் அப்படின்ற பண்பானது அது லாகவத்துக்கு காரணமா இருக்கும், பிரகாசத்துக்கு காரணமா இருக்கும். அதே போல ரஜஸ் அப்படின்றது கோபத்துக்கு காரணமா இருக்கும், தமஸ் அப்படின்றது தூக்கத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் அந்தந்த திரவியங்களினுடைய பண்பு. அங்க தமஸ் அப்படின்ற சொல்லி அர்த்தம் வேற. இப்போ நம்ம இங்க பார்க்கக்கூடிய தமஸ் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய தமஸ், தமஸ் கண்ணு தெரியாது. இங்கதான் கண்டிப்பாக இப்போ நம்ம சத்துவம் ரஜஸ் தமஸ்ல தமஸ்ங்கிறது ஒரு பண்புன்னு சொல்றோம். இங்க தமஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போதும் தமஸ்னா இருள்னா ஒரு பண்பு தானே. மறுபடியும் இங்கேயும் பண்பா தானே வருது. திரவியம்னா எப்படி இருள் எதனுடைய பண்பு? இப்ப இங்க மேல போட்டுருக்கீங்களா, இப்ப தமஸ்னா இருள்னு போட்டு எதனுடைய பண்பு இருள் அப்படின்றது? இப்ப எதை பத்தி பேசுறோமோ அதனுடைய நம்ம அந்த பண்பை இருளை பத்தி தான் பேசணும். அது ஒரு பண்பாக நம்ம பேசலையே. இருள் தான் நகருகிறது அப்படின்னு சொல்றோம்.
இருள் தான் ஓடுகிறது. அப்போ இருள் தான் திரவியமாக, அதுக்கு பண்பு இருக்கு. ஓடுதல் அப்படிங்கிற செயல் அதுக்கு இருக்கு. அதுக்கு பகவானோட ஒட்டி இருக்கிற தமசும் இந்த தமசும் ஒன்னா சொல்றோம். அது அப்படின்றது பட்டருடைய சீசு ஒண்ணு கிடையாது. அந்த தமசு நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதனுடைய விகாரம் இந்த தமசு. மூட பகுதி அந்த அவிபக்த தமசு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு நேர் விகாரம் இந்த தமசு. அந்த தமசு தெரியாது. விகாரம்னா என்ன? இதுதான மாறுதல். மாறுதல். அது மாறுதலுக்கு உட்பட்டு இது ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விகாரம்னா சேஞ்சுன்னு வச்சிருக்கோம். அதான் மாறுதல், சேஞ்ச் மாறுதல் எல்லாம் உண்டு. நான் அதை நியாயசித்தாந்தம் பார்த்தேன். தமோ திரவியம் பார்த்திவம் ச அபாதித்த நீலாதி பிரத்யே விஷயத்வாத் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அது தத்துவசாரத்துல வரதகுருவை கோட் பண்ணிருக்காரு. தமோ நாம திரவியம் பகல விரலம் மேச்சக சலமம் அப்படின்னு அந்த இதை ஸ்ரீசுக்கு கோட் பண்ணியிருக்கார். உபனிஷத்தையும் கோட் பண்றாரு. எஸ்ய தமஹா சரீரம் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்தை கோட் பண்றாரு. இல்ல இல்ல இவர் தேசிகன் கோட் பண்ணிருக்காரு. அந்த அதனால அது பயங்கர இது இருக்கு. ஜஸ்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ வெரி குவிக்லி. ஐ வாஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட். சோ நியாய சித்தாந்தத்தில் நிறைய பட்சங்கள்லாம் he has just analyzed the absence of light நீ சொல்ல முடியாதுங்கிறதுக்கு he has analyzed and he has quoted scriptures also. சரி, இது தமச பத்தி. அடுத்தது லட்சணம் பார்த்துடுவோம். அடியேன் சுவாமி சமைக்கணும். இது கொஞ்சம் அவுட் ஆஃப் இந்த கொஞ்சம் டைக்ரேஷனா இருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன். டைக்ரேஷன் விட்டுடலாம். ராத்திரி சூக்தம் அது வந்து ரிக்வேதம். அதுல வந்து 2 வரி படிக்கிறேன். ஜோதிஷா பாததே தமஹா அப்படின்னு இருக்கு. ஒண்ணு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்றதுக்காக லைட்டை வந்து அது பாதிக்கிறதுங்கிறது. இன்னொன்னு வந்து ஜோதிஷாம் பாததே பாததே தமஹா. ஜோதியினால பாதிக்கப்படுறதா? ஜோதிஷா அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா ஜோதிஷாம் அப்படின்னா சக்தி ஆயிடும். ஜோதிஷா அப்படிதான் இருக்கு. ஜோதிஷா தான் இருக்கா? சரி, ஜோதிஷா அப்படின்னா அப்புறம் இன்னொரு வாக்கியம் ஆராத்ரி பார்த்திவ ரஜ பிதர பிராயு தாமபிகி. அதுக்கு ஃபுல்லா அர்த்தம் எனக்கு தெரியல. பார்த்திவம்னு வருது, அதனால படிச்சேன். இல்ல சுவாமி, கொஞ்சம் தள்ளி போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப டீப்பெல்லாம் தெரியாது. அடியேன் சுவாமி சமைக்கணும். அடியேன். சரி, இப்போ அடுத்தது லட்சணம். இப்போ லட்சணம் அப்படின்னா அசாதாரண தர்மம், அதுதான் லட்சணம். இப்போ இது ரொம்பவே முக்கியம் சாஸ்திரத்துல. ஏன்னா இந்த சாஸ்திரம் அப்படின்னா ஒரு பொருளை நல்லா குறிப்பிட்ட சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுறதுதான் சாஸ்திரமே. நீங்களே அனைவரும் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு பேசுறது ஒரு ரிஃபைண்டா இருக்கு. அதாவது அந்த ரிஃபைண்டா பேசுறதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை குறிப்பிடறோம்னு நினைக்கிறோம்னா கரெக்டா சொல்லணும். இப்போ ஒண்ணுல ஒருத்தருடைய அகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அதோடைய டீடைல்ஸ் எப்படி எக்ஸாக்டா சொல்லணும். அப்படி சொன்னா நம்ம சுலபமா இருக்கும். அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்போம். அங்க அதுதான் லட்சணம். ஒரு தெருவில் வந்து 100 வீடு அகம் இருக்கு. அங்க ஏதோ ஒரு அகம் தான் இவர் இருக்கா அப்படின்றது தெரியுது. அதுக்கு நம்ம அடையாளம் கேட்கும் பொழுது அந்த அடையாளத்துக்கு என்ன ஒரு தன்மைகள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பின் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் இருந்தா போதும். என்னது பின் பாயிண்ட்னு சொல்லுவோம். இம்பாயிண்ட் பின் பாயிண்ட். பின் பாயிண்ட். பின் பாயிண்ட். அந்த பின் பாயிண்டட்னஸ்ன்றது என்ன அர்த்தம்? அந்த பின் பாயிண்டட்னஸ் அப்படின்றது highly accurate and specific to the particular place or destination. மத்த வீட்ல இருந்து இத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி கண்டிப்பா காட்டணும் இல்லையா? நம்ம சொல்ற அது எப்போ அடையாளம்னு ஆகும். இதுல இருக்கட்டும், மற்றது இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த அடையாளமாவே ஆகும். லட்சணம் அடையாளம் எல்லாம் உடைதான். அசாதாரண தர்மம். சரி, இப்போ இந்த அசாதாரண தர்மம் இப்போ நம்ம என்னன்னா, இப்போ 10 அகங்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு அகத்துக்கு அடையாளம். சரி, இங்க வந்து நம்ம
உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னா எதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அந்த ஊதாகத்தை. சரி, ஆனா இப்போ ஒரு கூட்டத்தை கன்வே பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கன்வே பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மாடுனா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு. 1000 மாடு இருக்கும், சரியா? இப்போ மாடுனா என்ன அப்படின்னு இப்ப நம்ம என்ன பண்ணணும், சொல்ற லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஆக எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த செட்ல இருந்து வெளியே நம்ம போகவும் கூடாது. அப்படிதானே ஒரு லட்சணத்தை சொல்லணும், அப்படிதானே ஒரு தர்மத்தை சொல்லணும். அப்படி சொல்லப்பட்ட தர்மம் தான் லட்சணம் அப்படின்னே ஆகும். இப்போ மாட்டுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா சிவப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன ஆகும்? எல்லா மாட்டும் சிவப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக சிவப்பா இருக்கிறதுக்கு இன்னொன்னு இருக்கு, மாடு அல்லாததும் சிவப்பாகவும் இருக்கு. இப்ப நம்ம சொல்ற இந்த லட்சணத்துல லட்சணம் இந்த அடையாளம் எப்படி இருக்குன்னா, இது அவ்வியாப்தமா இருக்கும். இதுல அவ்வியாப்தின்னு ஒரு தோஷம். அவ்வியாப்தி அப்படின்னா ஃபுல்லும் அது என்ன பண்ண போய் முழுசும் பரவல. எதுல பரவல? நம்ம என்ன செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறோமோ மொத்தத்துல இது போய் பரவல. அது அவ்வியாப்தி அப்படின்ற ஒரு குற்றம் வரும். இப்போ அந்த மாடு என்னன்னா, மாட்டுக்கு வந்து கொம்பு இருக்கிறது தான் மாடு அப்படின்னு சொன்னா இது அதிவியாப்தி. என்ன மீனிங் பண்ணலாம்? அதிவியாப்தின்னு என்ன இருக்கும் அநேகமா மீனிங்? கொம்பு இருக்கிறது மாடு. வேற உயிரினங்கள்லயும் கொம்பு இருக்கு, அதனால இது வந்து மாட்டை குறிப்பிட்டு சொல்லல. அப்ப அந்த செட்டை தாண்டி போயிட்டோம். முன்னாடி சொன்ன என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபுல் செட்டையும் நம்ம வந்து கவர் பண்ணல. ரெண்டாவது தாண்டி போயிட்டோம். மூணாவது வந்து அசம்பவம் அப்படின்றது ஒண்ணு. இது கிட்டத்தட்ட அவ்வியாப்தியே தான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, நம்ம சொல்ற லட்சணம் மாட்டுல எங்கேயுமே பொருந்தல. மாட்டுக்கு வந்து ஒரு குழம்பு தான் நினைக்கிறேன் இல்லையா? மாட்டுக்கு வந்து ஒரு குழம்பு தான். குதிரைக்கு தான் 2 குழம்பு வரும். இல்லாட்டி மாட்டுக்கு தான் 2. மாட்டுக்கு 2 குழம்பு சுவாமி. இது ப்ராபப்ளி 2 கால்கள் கொண்டதுன்னு சொன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். சப்பவத்துவம், ஏக சப்பவத்துவம். அந்த சப்பா அப்படின்னு சொல்லலாம் அந்த உதாரணத்துல. ஏக சப்பவத்துவம், ஒரு குழம்புன்றது வந்து குதிரைக்கு இருக்கும். ஒரு குழம்பு குதிரைக்கு இருக்கும். சரி, மாத்திக்கானுங்க. மாடு வந்து ஏக சப்பவத்துவம், ஒரு குழம்பு இருக்கிறது அதுதான் மாடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்கேயுமே பொருந்தாது அடையாளம் அப்படின்னு சொன்னா. அடையாளம் எங்கேயுமே இந்த செட்டுல ஒரு எலிமெண்ட்ல கூட இது பொருந்தாது. அப்படிப்பட்டதுதான் அது அசம்பாவம். ஆக இப்படிலாம் இல்லாம ஒரு தன்மையை சொன்னோம்னா அதுதான் லட்சணம் அப்படின்னா, அசாதாரண தர்மம் லட்சணம் அப்படின்றது ஆகும். நம்ம தர்க்கத்துல பார்த்தோம்னா வாயுவுக்கு லட்சணம் சொல்லுவோம். உபன்யாசங்கள் ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கலாம், அடிக்கடி வரும். ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபரகித ரூபம் இல்லாததாகவும் ஸ்பர்ஷத்தை கொண்டதாகவும் இருக்கிறது தான் வாயு. இப்ப வாயுவுக்கு அடையாளம் சொல்றது ஸ்பர்ஷத்தை கொண்டது வாயு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? தண்ணீருக்கும் ஸ்பர்ஷம் இருக்கே. அப்ப என்ன தோஷம்? அதிவியாப்தி தோஷம். அதிவியாப்தின்ற தோஷம். அங்க அதிவியாப்தின்ற தோஷத்தை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னா ரூபமற்றது அப்படின்னு சொல்றாரு. ரூபமற்றது 2ம் சேர்த்தோம்னா அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? இன்னொன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம அடையாளத்தை சொல்லும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஆட் பண்றோம் அப்படின்னா என்ன தோஷத்தை போக்குறதுக்காக இருக்கும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றது? அதிவியாப்தி போக்குறதுக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது தாற்பயம் என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்றோமோ அது வேற இடத்துல இருக்காது அப்படின்னு தாற்பயத்தோட தான் ஆட் பண்றோம். அப்போ அதிவியாப்தியை குறைக்கிறதுக்காக தான் பண்றோம். இப்போ அவ்வியாப்திய போக்கணும்னா அநேகம் என்ன பண்ணுவோம்? வேற குவாலிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். குவாலிட்டிஸ் குறைக்கணும். குறைச்சா அவ்வியாப்தி போக்கணும். அவ்வியாப்தி எப்படி சொல்லுவாங்க? அதே சிவப்புங்கிறதே கூட இதுல அதிவியாப்தியும் இருக்கு. குடம் கூட சிவப்பு தான். கரெக்ட் தான். இப்ப அவ்வியாப்தின்னு ஒரு தோஷம் வந்த அப்புறம் இப்ப அதிவியாப்தின்ற தோஷம் வந்து நம்ம என்ன பண்றோம்? கண்டிஷன்ஸை கூட்டி
அந்த 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 எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் போடுறது, அந்த கண்டிஷன் வந்து அந்த செட்டை தாண்டி போகாத படிக்கு நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்றோம், ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆட் பண்றோம், விசேஷணங்கள் எக்ஸ்ட்ராவா போடுறோம் அதிவியாப்தியை தவிர்க்கிறதுக்கு. அவ்வியாப்தி அசம்பவம் வச்சுக்கோங்க, அசம்பவத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன? அவ்வியாப்திக்கு சிவப்பு தோல் உள்ள மாடுக்கு சிவப்பு மாடுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். அதே இதையே திருப்பி சொல்றது மாதிரி. சிவப்பு இல்ல, அவ்வியாப்திக்கும் அதிவியாப்திக்கும் ஆட் பண்ணோம். அதிவியாப்தியில வந்து எலிமினேட் பண்றதுக்காக வி ஆட் த கண்டிஷன்ஸ். அவ்வியாப்தியில வந்து இன்னொரு கண்டிஷனும் சேர்க்கணும், அதாவது இன்னும் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூ நீட் டு ஆட். நம்ம சேர்க்கணும் அப்படின்றது தான் சரின்னு சொல்லுவோம். அதிவியாப்தியில வந்து நம்ம எப்படி ஒரு அதிவியாப்திக்கும் அவ்வியாப்திக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல எப்படி ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த செட்டை தாண்டி போற ஒரு பதார்த்தத்தை இல்லாத ஒரு கண்டிஷன் ஆட் பண்றது அதிவியாப்திக்காக. அவ்வியாப்திக்காக என்ன பண்ணணும், செட்ல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தெரிவிக்கிற ஒரு சப்தத்தை ஒரு கண்டிஷனா நம்ம ஆட் பண்ணோம், அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும் அதிகமா. ஆனா அப்படி சொன்னோம்னா அவ்வியாப்திக்கு இந்த எக்ஸாம்பிள் அவ்வியாப்தின்றது இந்த மாதிரி கொண்டு வரலாம். அதீதாதி விவகார ஹேது காலமா இப்படி வச்சுக்கோமே. சரி, இப்ப ஞானத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா வச்சுக்கோங்க, ஞானத்துக்கு லட்சணம் வச்சுக்கோங்க. ஞானத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டாருன்னா விவகார ஹேத்து அப்படின்றதுதான் ஞானம் அப்படின்னு வச்சுக்கோமே. விவகாரத்துக்கு இப்போ ஒருத்தர் கேட்கிறார், ஞானம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அடையாளம் சொல்லணும், ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம நெய்யாயிக்கால் சொல்றது என்ன அப்படின்னா விவகார ஹேத்து அப்படிதான் ஞானம். விவகாரம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். விவகாரம்னா என்னது? டிஸ்கஷன் இல்லை, விவகாரம்னா ஒரு செயல்னு சொல்லலாம். மறுபடியும் வாச்சிக்கமான ஒரு செயல். இப்போ பேசுற வாச்சிக்க விவகாரம் அப்படின்னாலே அதுக்கு அண்டர்லைங் என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும், ஞானம் இருக்கணும். இதை நம்ம அந்த அபாவத்தை இதை பார்த்துட்டு வரும். இந்த சாமானியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு ஸ்தாபிக்கிறதுல, அபாவம் இருக்குன்னு ஒரு பொருள் இருக்குன்னு ஸ்தாபிக்கிறது எல்லாமே இந்த நியாயம் தான் பார்த்துட்டு வரும். ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அது அண்டர்லைங்கா ஞானம் இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். சரி, அப்ப ஞானம் என்ன அப்படின்னா விவகாரத்துக்கு காரணமானதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னாருன்னா, இப்போ இது ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக்கா யாராவது எடுத்துன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். குடம் அப்படின்றத பத்தி விவகாரம் இருக்கு, அதுக்கு காரணமாக இருக்கிறது தான் ஞானம் அப்படின்னு ஒரு காலம் சொன்னா, இங்க என்ன ஒரு தோஷம் வரும்? குடம் என்கிற விவகாரத்துக்கு காரணமாக இருப்பது அப்படின்னா என்ன தோஷம் வருகிறது? அவ்வியாப்தி தோஷம். அவ்வியாப்தி வரும் இல்லையா? எப்படி அவ்வியாப்தி வரும்? குடத்தை போட்டு எதுல போய் போதும் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் ஞானத்துல மட்டும்தான் போய் போடுது. மொத்தமா லோகத்துல 1000 ஞானம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ குடத்தை பத்தின ஞானம், இப்போ குடம் அப்படின்ற விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஞானத்துலதான் போய் ஒட்டு வந்து. அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப எங்க அவ்வியாப்தி அப்படின்ற தோஷம் வந்திருக்கு, நீங்க என்ன பண்ணுவோம்? அந்த மத்த 1000 பத்தி இருக்கிற விவகாரத்தை பத்தி பேசுறதும் நியாயம் அப்படின்னு ஞானம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். ஞானம் அவ்வளவு ஆட் பண்ணா அப்ப ஞானம்னே ஆயிடும். அப்போ 1000 விவகாரத்துக்கு காரணம், எல்லா விவகாரத்துக்கும் ஞானம்னா என்ன அப்படின்னு கேள்வியே. ஞானம்னா என்ன அப்படின்ற கேள்வி இருக்கும்பொழுது ஞானம் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது இல்லையா? என்ன சொன்னோம், 1000 விவகாரங்களுக்கும் உள்ள காரணம் அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவ்வியாப்தி வந்திருக்கு, குடம் என்கிற விவகாரத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொன்னோம். இந்த லட்சணத்துல என்ன தவறு வந்திருக்கு? அவ்வியாப்தி அப்படின்ற தோஷம் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கோம்? குடம் என்கிற விவகாரத்துக்கு காரணம், குடம் அப்படின்னு எடுத்துட்டு எல்லா விவகாரங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். குடம் என்கிற விவகாரத்துக்கு காரணம் அப்படின்னா அவ்வியாப்தி வருது. குடம்ன்றதை எடுத்துட்டு எல்லா விவகாரங்களுக்கும் காரணம் அப்படின்னு மாத்திருக்கோம். எப்படி அடிஷன் சொல்லலாமா? எல்லாங்கிறதே அதிகமான சொல்லியா? விவகாரத்துக்கு காரணம்
ஞானம்னு சொன்னாலே போதும். அப்போ நம்ம கண்டிஷன் எடுத்து விட்டுட்டோம். ஆமா, கண்டிஷன் எடுத்து விட்டுட்டோம். ஆனா இப்ப எடுத்து விட்டு எவ்ரிதிங் இஸ் நத்திங் மாதிரி வருது. அது அப்போ என்னது எனிதிங் சம்டைம்ஸ் எவ்ரிதிங் இஸ் நத்திங் மாதிரி வருது. எவ்ரிதிங் இஸ் நத்திங்னா ஆமா, எல்லாத்தையும் ஆட் பண்ணதுனால அந்த எல்லான்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ஸோ அதையே டிராப் பண்ணிட்டோம். ஸோ அதனால ஜஸ்ட் விவகாரத்திற்கான காரணம் ஞானம் அப்படின்னு. அப்படி முன்னாடி ஒரு ஸ்பெசிபிக்கா ஆட் பண்ணிருக்கு. குடம் என்கிற விவகாரத்துக்கு குடம் எடுத்துட்டோம். ஆனா என்ன போனா என்ன தாற்பயம், அப்போ விவகாரத்துக்கு காரணம் என்ன விவகாரம் அப்படின்னு அப்படியும் கேள்வி வரும் இல்லையா? இவர் வந்து ஒரு செயல் பண்ணுவார், இவர் செயல் செய்வார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். என்ன செயல் அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி வரும். நான் இது விசேஷம் சாமானியம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி இடங்கள் இது சொல்லும் பொழுது வெறும் சாமானியம் சொன்னா நமக்கு வந்து அது மனசை ஏத்துக்காது. விவகாரத்துக்கு கண்டிப்பா எல்லாருமே அந்த கேள்வி வரும். விவகாரத்துக்கு காரணம் ஆனா தர்க்க சங்கரத்துல எப்படின்னா சர்வ விவகார ஹேத்து புத்தி ஞானம் அப்படின்னு தான் இருக்கு. விவகார ஹேத்து ஞானம் அப்படின்னு சொன்னா என்ன விவகாரம் ஸ்பெசிபிக்கா அதாவது சொல்லுங்களேன், புரியலையே என்ன விவகாரம் அப்படின்னு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ குட விவகாரத்துக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இது கொஞ்சம் சரியான ப்ராசஸ் அதுவும் தெரியாது, சரியான பிரக்ரியா தான் தெரியாது. அப்ப குட விவகாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அபியாப்தி வரும். இப்போ குடம் அப்படி என்ன பண்றது, இது ரெஸ்ட்ரிக்டிவா இருக்குது. குடம் என்கிற ஞானம் அபியாப்தியே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தானே. அப்போ குடம் என்கிற ஞானம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு விவகாரம் சொன்னேன், அது சங்கோச்சகமா இருக்கும், ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கும். ஸோ அதை எடுத்து விட்டுட்டு அப்போ என்கம்பாசிங்கா நம்ம விசேஷமா போடுறோம். சர்வ விவகாரம் எல்லா விவகாரத்துக்கும் அப்படின்னு என்கம்பாசிங்கா போடுறோம். இதுவும் உச்சிதமா தான் தெரியுது, ரொம்ப ஆப்டா தான் தெரியுது. ஏன்னா நம்ம இந்த இடது பக்கத்துல வியாபகத்துவம் இன்க்ரீஸ் பண்ணாதான் அதோட அவுட்புட்லையும் வலது பக்கத்துலயும் வியாபகத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். அங்க வியாப்தி போகணும் அப்படின்னு பண்ணா நம்ம அந்த இதை என்கம்பாஸ் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ப்ரோக்ராம் ஈக்குவலன்ட் மாதிரி தோணுச்சு சுவாமி. அபியாப்தி போகணும்னா மோர் ஆர் கண்டிஷன்ஸ் ஷுட் பி ஆடட். ஒரு இஃப்னு வச்சுக்கிட்டோம்னா அபியாப்தி போறதுக்கு இன்னும் ஆர் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும், அதிவியாப்தி போறதுக்கு இன்னும் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் ரிசல்ட் இன்னும் ஃபில்டர் பண்ணுறோம். அடியன் நம்ம படிக்கிறது வந்து ஞானம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியே ஏற்படும் அப்படின்னு தான் படிக்கிறோம். ஆமா, அப்ப எதாவது ஸ்பெசிபிக்ஸ் வச்சுட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிதான் ஆகணும் இல்லையா? அப்போ இங்க அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்திருக்கு. இந்த சர்வம் எல்லாம் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். இப்ப எல்லாம்ன்றது ஒரு ஸ்பெசிபிக் இல்லையே, இட் இஸ் எனிதிங். இப்ப ஸ்வர்ணம்னு எடுத்தீங்கன்னா ஸ்வர்ணத்தை பத்தி அது சப்ஜெக்டா இருக்கு. பட் எல்லா மெட்டல்னு சொன்னா அப்போ அப்படி கிடையாது. அப்போ ஸ்பெசிபிக்கா என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஒரு ஆகாங்ஷா, என்னோட எதிர்பார்ப்பு சாந்தமாகல அப்படின்னா நம்ம ஸ்பெசிபிசிட்டியை நம்ம எதிர்பார்க்கிறோம் மேற்கொண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ பெருமாளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க ஒத்துக்கலாம் மாட்டீங்களா? கேள்வி வருதா? பெருமாள் சர்வஜர், பெருமாளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒத்துக்கலாம் மாட்டீங்களா? அது கூட கேள்வி வரலையே. அவ்வளவுதான். அப்போ அதுக்கு மேல நம்ம ஒரு கேள்வி இடல இல்லையா? பெருமாளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாதான் எதை பத்தி பெருமாளுக்கு வேணும். இப்போ இன்னாருக்கு இது தெரியும், இது தெரியும் சொன்னா ஸ்பெசிபிக் ஆயிடும். இன்னாருக்கு தெரியும் அப்படின்னால எதை பத்தி அப்படின்னு கேள்வி. நீங்க சொன்னது சரிதான். ஞானம்னாலே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கும். நம்ம தான் விஷயத்த சொல்லிட்டோமே, முன்னாடி சொல்லல. விவகாரத்துக்கு காரணம் அப்படின்னா விவகாரம்னா எதை பத்தின விவகாரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்பதான் நம்ம கடம் குடம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா நம்ம போட்டோம்னா, நிவேசம் பண்ணோம்னா அப்போ சுருங்கிடுறது, அபியாப்தி வந்தது. ஆனா நம்ம போடுற விசேஷனம் வந்து வியாபகமாக சர்வம் எல்லாம் அப்படின்னு சொன்னான்னா அவ்வியாப்தி வரல, அது சரியாயிடுறது. சரி, நம்ம அங்க ஒருவேளை அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். அதிவியாப்தியை போக்குறதுக்கு ஆண்ட் கண்டிஷன், அந்த சந்தேகமே கிடையாது. அவ்வியாப்திக்கு அந்தந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது தோணுது. அசம்பவத்துக்கு என்னன்னு சொல்ல முடியுமா? அசம்பவத்துக்கு அது கண்டிப்பா அந்த அக்கேஷனை பொறுத்து தான் பண்ண முடியும். அது இந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட தப்பா வேணா இருக்கலாம். இல்ல, அசம்பவத்துக்கு என்ன தோன்றதுதான் ஜென்ரிக்காவே நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதை அப்படியே எடுத்துடணும், வேற வழியே கிடையாது.
அசம்பவத்துக்கு. ஏன்னா நம்ம ஏதாவது ஆட் பண்ணோம்னா கூட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டஸ் நாட் என்ன சொல்றது டஸ் நாட் மேக் அ டிஃபரன்ஸ். ஏன்னா இதனுடைய வியாபகத்துவம் 1 இன்ச் கூட கிடையாது. ஸோ இது அடுத்தது வேஸ்ட். இது பாதகமா தான் இருக்குமே ஒழியா இது சாதகமா இருக்கவே இருக்காது. ஸோ எப்படி இருந்தாலும் இது எடுத்துடணும். அசம்பவத்துல அந்த எப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது தான் போடணும் அப்படின்னு இது பார்த்தோம். சரி, டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 நிமிஷம்னா அந்த கேள்வி பத்தி பார்க்கலாம். சித்திரமாமி 2-3 வாரம் முன்னாடி கேட்ட கேள்வி. சேஷ்டா அப்படின்னு சித்திரமாமி சேஷ்டான்னு கேட்டாலும் தெரியாது. ஆனா இந்த கிரந்தத்துல இருக்கு இந்த கேள்வி. சேஷ்டான்றது பிரமாணமா இல்லையா? செய்கை பிரமாணமா? செய்கை பிரமாணம் தான், அதை ஒத்துதான். யாரும் அதுல விபத்தி பற்றி ஏற்க முடியாது, மாற்று கருத்து ஏற்க முடியாது. ஆனா எவ்விதமான பிரமாணம் தனியா ஒரு பிரமாணமா எடுத்துக்கலாமா? செய்கைய எப்படி எடுத்துக்கலாமா? செய்கை அந்த செய்கை நமக்கு எப்படி தெரிய வந்தது அப்படிங்கறத பொறுத்து அந்த எடுத்துக்க வேண்டியிருக்கும். சப்த பிரமாணம் தான். எந்த மொழியா இருந்தாலும் அது எப்படி தெரிய வந்ததுங்கிற கேள்வி இருந்துரும். அதனால இது சப்த பிரமாணம் தான் அப்படின்னு தோன்றது. சப்த பிரமாணம்னு எடுத்துக்கணும்னா இங்க பேச்சே இல்லையே. சப்த பிரமாணம் எடுத்துக்க முடியாது. எப்படி எழுத்து சப்த பிரமாணத்துல வருதோ அதே மாதிரி சரி, இதுதான் ரகுராம் சம்பிதான் அபிப்பிராயம் நினைக்கிறேன். பதில் எழுதும் வேணுகோபால் சொன்னதான் வரும். இப்ப எழுத்து இருக்கு, எழுத்து சப்த பிரமாணம் தானே எடுத்துக்கிறோம். சரி, அங்கேயே கேள்வி, எப்படி எழுத்து சப்த பிரமாணம் எடுத்துக்க முடியும்? அந்த சப்தத்தை நம்ம எழுத்தா மாத்தி கொடுத்துருக்கணும். சரியா? சரியான பதில். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எழுத்தை பார்த்த உடனே நமக்கு இப்ப எழுத்து அப்படின்னு இருந்தாரு, எழுத்து அப்படின்னு மனசை ஓடுறது. முன்னாடி கேட்ட சப்தம் எழுத்துங்கிற சப்தம் மனசுக்கு நினைவுக்கு வர, அதுக்கப்புறம் எழுத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு படிச்ச உடனே பார்க்கிறார்கள் அப்படின்றது நம்ம நினைவுக்கு வருது. அந்த சொற்கள் முன்னாடி கேட்ட சொற்கள் அப்படியே நினைவுக்கு வருது. நம்ம அதை சத்தமா மாற்றி அப்ப எழுத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா என்ன, எழுத படிச்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. இப்ப அதே மாதிரி செய்கை என்ன பண்ணணும்? இந்த ரீதியில போனோம்னா செய்கை என்ன பண்ணணும்? இப்போ குடம்னு ஒண்ணு எடுத்தா குடம்னு காமிச்சா என்ன, இல்ல படிச்சா என்ன, அது குடத்தை தான் சப்தத்தை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி இது எடுத்துக்கொள்ளலாமா? ஒருத்தர் இப்படி அப்படின்னு பண்ணாருன்னா நம்ம குடம்னு எழுதினதை பார்த்து குடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப ஒருத்தர் இப்படி பண்ணார் அப்படின்னா அந்த செய்கையை பார்த்தும் நமக்கு குடம் ஞாபகம் வருது. சொல்லானது ஞாபகத்து வரணும். அதான் முக்கியம். அந்த சொல்லானது ஞாபகத்துக்கு வந்து இப்போ அப்போ இது சப்த பிரமாணத்துல அடைக்கிடலாம். இந்த செய்கை சப்த பிரமாணத்தை அடைக்கிடலாம். ஆனா இவ்வளவுதான். நிறைய பேர் இந்த பிரத்யக்ஷத்துல அடக்கலான்னு தோணுது சுவாமி. பிரத்யக்ஷத்துல அடக்கலான்னு தோணுது. பிரத்யக்ஷத்தை கண்டிப்பா அடங்காது. பிரத்யக்ஷத்தை என்ன தெரியும்? நம்ம கண்ணு நேரம் அவர் செய்யறாரு அப்படின்னு தான் தெரியும். செய்யறாரு தெரியுமே, அது போதுமே. அது இப்ப ஒருத்தர் ஏர் உழுதுன்னு இருக்காரு, பார்த்தா ஏர் உழறாருன்னு தெரியுது. அது செய்கை தானே. அது செய்கை மனசுல அது செக்கல். அது செயல் வேற செய்கை வேற இல்லையா? செயல் இன்னொன்னு கன்வே பண்ணாது, கம்யூனிகேட் பண்ணாது. ஒருத்தர் சோழி கையை அசக்கிறார், வழியில அசக்கிறார் அப்படின்றது தெரியும், அவ்வளவுதான். அதுக்கும் ஒருத்தர் இப்படி பண்ணார் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். கேள்வி செயல் பத்தி இல்ல, கேள்வி சைகை. ஆமா, சைகை சைன் லாங்குவேஜ், சைன். சரியா? சரி, இப்போ சப்தத்துல அடக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்ப வச்சுக்கோங்க, சில பேர் பிறவியிலேயே காதும் பேச்சு திறமை அற்றவர்களாக இருக்காது, கேட்கிற திறமை பேச்சு திறமை அற்றவர்களாக இருக்காது. அவர்கள் பாண்ட் டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? இப்ப அவ ஒரு நாள் கூட சொற்களை கேட்டிருக்க மாட்டான். சைன் லாங்குவேஜ் இப்படிலாம் பண்றான். புரியுறது. இது சப்த விஜயா அப்படின்னு சொல்ல முடியாது, சப்த பிரகாரத்துல அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க நிஷ்டாந்தத்துல வரியா சப்தத்தை கொண்டு வராளா? கண்ணால பார்த்து அந்த அந்த குடத்தை பத்தி அவளுக்கு அதனோட யூஸோட தெரிஞ்சுட்டு அது குடம்னு தெரிஞ்சுட்டு அப்படி. சரியா? இந்த பதில் அப்படியே இருக்கட்டும், இதை வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி சுலபமான ஒரு பதில பார்ப்போம்.
அனுமானம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சைகையை பார்த்துட்டு முன்னாடி முதல் பதில் என்ன இருக்கு? செய்கையை பார்த்து அந்த சப்தங்களின் ஞாபகத்துக்கு வருது. அது சுலபமான பதில், அது ஒண்ணு இருக்கு. இப்போ ரெண்டாவது அனுமானம் அப்படின்ற ஒரு ரீதியில அனுசரிப்பது, இந்த ரீதி அனுசரிப்பது. அப்போ இந்த செய்கையை பார்த்துட்டு இந்த செய்கை இருக்கிறவர்கள் அவர்கள் நெஞ்சில இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் போகும் அப்படின்னா இப்ப அனுமானம் ஆயிடும். இப்போ ஒருத்தர் ஒண்ணும் இல்ல, கையை சட்னி எடுக்கிறார், ஒரு பொருளை தொட்டுட்டு சட்னி கையை இப்படி எடுக்கிறார். இப்ப என்ன தோணும்? சூடு அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போ இது அனுமானம் பண்றோம். என்ன அனுமானம் பண்றோம்? அந்த பொருள் சூடா இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றோம். அதே மாதிரி இப்படி அப்படின்னு ஒருத்தர் பண்றோம். நம்ம என்ன அனுமானம் பண்ணலாம்? நீங்க பானையை பத்தி சொல்றோன்னு எண்ணம் இருக்கு அவருக்கு, இது அனுமானம். ஆனா சொல் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பானை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பானை இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பானை இருக்குன்னு இவர் சொல்லணும்னு நினைக்கிறார் அப்படின்னு யாருக்கா தோணுமா? அப்படி தோணுச்சுன்னா அது இன்ஃபரன்ஸ், அது அனுமானம். அது அடுத்த ஸ்டெப் ஆயிடும். நம்ம ஆனா பேசிக்கா வந்து பானை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பானை இருக்கு, இவ்வளவுதான் நமக்கு தெரிய வரும். நேரா அந்த சப்தம் வந்து கம்யூனிகேட் பண்றது, ஒரு தாட்டை கம்யூனிகேட் பண்றது. அந்த தாட்டை கம்யூனிகேட் பண்ணும்போது கூட இவர் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரிலாம் கூட கம்யூனிகேட் பண்ணாது. நேரா அந்த சப்ஸ்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணும். பானை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா வேணா நம்ம இதுவும் புரிஞ்சுப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையும் இன்னார் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறார், இவர் சொல்லணும்னு நினைக்கிறார், இதுதான் மனசுக்கு ஓடுறது. நமக்கு அந்த பொருள் தான் மனசுல போடும். ஆக இது வந்து சப்த விதயம். அப்ப என்ன இருக்கு? அதே போல செய்கை வந்து அந்த மாதிரி சப்தத்தை நோக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணா அது சப்த பிரமாணம். அப்படி இல்லாமல் என்ன பண்றது? செய்கை இப்படி பண்ண உடனே இவருக்கு ஏதோ இந்த மாதிரி கண்ணே பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கு அப்படின்னு போனோம்னா அப்ப இன்ஃபர் பண்ற செய்கையை கொண்டு அவருடைய உள்ளத்தை இன்ஃபர் பண்றோம். உள்ளத்தை இன்ஃபர் பண்ணும் பொழுது, அந்த எண்ணத்தை இன்ஃபர் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்துல என்ன அடங்கி இருக்கு? சப்தம் அடங்கு. சப்தம் அடங்கி இருக்கு. அவர் எண்ணத்துல என்ன மீன் பண்ற அப்படின்னா அவர் வந்து இதை நினைச்சுட்டு இருக்காரு. அப்போ இதை எப்படின்னா அந்த விஷயமா அடங்கி இருக்கு. அப்படி செய்கை அப்படி பண்ணும் பொழுது அவர் ஒரு எண்ணம் போட்டிருக்காரு. அப்படி பொழுது என்ன எண்ணம்? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின எண்ணம். அந்த விஷயமும் நம்ம கிரகிச்சிருக்கோம். இது அனுமான விதையா நம்ம பார்த்தோம்னா சரியா? ஆனா சேஷ்டா வந்து பிதக் பிரமாணம் அப்படின்னு சொல்றவர்களுக்கு என்ன தாற்பயம் என்றால், சப்தமானது இட்ஸ் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம எப்படி கிரகிக்கிறோம்? ஜிக்ஞாசாதிக்கிறோம் பூர்வபக்ஷம். புரிதலை ஏற்படுத்துறது, புரிதலை ஏற்படுத்துறது, சப்தமானது புரிதலை ஏற்படுத்துறது அப்படின்னு எப்படி கிரகிக்கணும்? புரிதலை ஏற்படுத்துறது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுட்டா? வந்து இந்த செயலை பார்த்து எல்லாம் கிரகணம். இதெல்லாமே விஞ்ஞாசாதிகரணம் குருபக்ஷத்துல இருக்கு இல்லையா? இப்போ அந்த நான் என்ன சொல்ல வேண்டியது யாராவது கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இந்த செய்கையை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த இடத்துல அந்த தாத்தா, அந்த பெரியவர், அப்புறம் இளையவர், குழந்தை, இந்த கிரமத்துல எப்படி நடந்திருக்கலாம்? செய்கையை கொண்டு வரலாம் அப்படின்னா போய் மாட்டை கொண்டு வான்னு கையால காமிக்க, அவ்வளவுதான். சரி, அப்ப என்ன இருக்கணும்? மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொல் பிரயோகம் பண்ணாமல் இந்த பெரியவர் வந்து ஏதோ செய்கை பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோமே. இத கண்டு கேட்டு இல்லை, இப்போ இதை கண்டு இளையவர் போறார், இதை அந்த குழந்தை பார்க்கறது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? இந்த செய்கை அப்படின்னு தோணிட்டோம் இல்லையா? சப்தம் புரிதலை ஏற்படுத்தும், செய்கை புரிதலை ஏற்படுத்தும். இதுதான் சைன் லாங்குவேஜ். சைன் இஸ் a லாங்குவேஜ் அப்படின்னாலும் இதுதான் கருத்து அர்த்தம். ஸோ இப்படினாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி 3 விதங்கள் தோன்றும். சரி, சரி. அடுத்த வாரம் நம்ம ஒரு தர்க்கத்துல ஏதாவது 1-2-3 அம்சம் ஏதாவது பார்க்கணும். சித்திரமா
அடியன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கப்பல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு சுவாமி. அது இப்ப கேட்கலாமா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? அப்புறம் பார்க்கலாம். 9 ஆயிடுச்சு. ஓகே சுவாமி. அப்புறம் பார்க்கலாம். அடுத்த வாரம் தர்க்கத்துல இது ஏன்னா 2-3 இதே சப்ஜெக்ட்லயா இல்ல வேற சப்ஜெக்ட் சுவாமி. சரி, அப்போ அவங்க பண்ணுவோம். அப்போ அடுத்த வாரம் எல்லாருமே நிறைய கேள்விகள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்னா தர்க்கத்துல ஏதாவது 2-3 அம்சங்கள் சின்ன சின்ன அம்சங்கள் ஏதாவது தேடி வைக்கிறேன். இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தேடி வைக்கிறேன். கூட சேர்ந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். உபமானம் உண்டா? உபமானம் பத்தி இல்லையா? சரி, உபமானம் பத்தி பார்க்கலாமே. உபமானத்துல கூட உபமானம் பத்தி பார்க்கலாம். உபமானம் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கும், அதை பத்தி பார்க்கலாம். கூட சேர்ந்து கேள்விகள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை பத்தி பார்க்கலாம். சக்தி ஏன் குணமா இருக்கக்கூடாது? அது ஏன் திரவியமா இருக்கும்? அது ஒரு திரவியமா பாக்குறா, அது குணம் இல்லையா? அது ஒரு திரவியத்தோட குணம் தானே சக்தின்றது. சக்தின்றது ஒரு குணம் தான். ஆமா, அது திரவியத்தோட குணம் மட்டும் கிடையாது, குணத்தினுடைய குணம் கூட சொல்லலாம். ஒரு குணத்துக்கு அந்த பண்பு, சில பண்புகள் தான் இருக்கும். சக்தி இருக்கும். சக்தினாலே காரியத்துக்கு வேண்டிய ஒரு தன்மை, பண்பு, அவ்வளவுதான். இப்போ குணத்துக்கு ஏதாவது காரியம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சில குணங்கள் நறுமணம் இருக்கு. நறுமணம் என்ன இது பண்றது? ஒரு பாசிட்டிவ் வைபை இன்டியூஸ் பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பாசிட்டிவ் வைபை இன்டியூஸ் பண்ற சக்தி நறுமணத்துக்கு இருக்கா? அப்ப சக்தின்ற பண்பு நறுமணத்துக்கு, ஒரு பண்புக்கே பண்பு இருக்கு. இப்ப சக்தின்றது வெறும் திரவியத்துக்கு மட்டும் கிடையாது. எதுலாம் காரணமாக ஒரு காரியத்தை ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் எதுதான், அந்த சாமர்த்தியம். சரி, இப்போ அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம திருவாய்மொழி பார்ப்போம் 3:30 மணிக்கு. அப்புறம் நம்ம ஸ்ரீபாஷ்யம் விட்டு போயிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கடைசி 2 அதிகாரம் இருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல. பிரகிருதி அதிகாரம், சர்வவியாக்கியான அதிகாரம். சர்வவியாக்கியான அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல் அத்தியாயத்தினுடைய 32 நியாயங்கள் சாய்சானியா 30 நியாயங்களை சேர்த்து அது ஒரு சுதபிரகாஷிகாச்சாரியர் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கு. அதை பத்தினா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் போயாச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வரலாம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு. ஏன்னா இந்த அதிகரணங்கள் தான் போயிடும். அதிகரணங்கள்லாம் போயிடுறதுனால வெறும் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் லாஜிக் மட்டும்தான் இருக்கும். 2வது அத்தியாயத்தினுடைய 2வது பாதம் தர்க்க பாதம் அப்படின்னு பெயர். அதாவது ஒரு 3/4 மணி நேரம் இந்த ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். எல்லா அதிகரணங்களையும் அதுல மேலோட்டமா எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இந்த ராமானுஜ வித்யா படிச்சதுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். அவங்க சாங்கியன் என்ன சொல்றான், தார்க்கிகன் என்ன சொல்றான், தர்க்கமசம் அங்க வரும். பௌத்தன் என்ன சொல்றான், இந்த உள்ளடங்கிகள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அங்க அந்த அம்சங்கள்லாம் அங்க வரும். ஆக இது வரைக்கும் வராதவா கூட ஸ்ரீபாஷ்யத்துக்கு இந்த இனிமேல் அதிகரணங்கள்லாம் இருக்காது, விஷய வாக்கியம் மட்டும் பெருசா இருக்காது. மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யத்துக்கு வரலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்கணும். வர ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு. சனிக்கிழமை 3 மணி திருவாய்மொழி, ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணி ஸ்ரீபாஷ்யம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு இந்த உபமானம் பத்தி பார்த்துட்டு கேள்விகள் தான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை பத்தியும் பார்க்கலாம். சரி, அடியே வச்சிருக்கேன். ஸ்ரீமதே ராமானுஜாயம். ஸ்ரீமதே ராமானுஜாயம். அடியன் சுவாமி.